கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நாள் உடைய வார்த்தை எங்களோடு இடைபெறட்டும், உடைய வசனம் எங்களோடு இடைபெறட்டும். கர்த்தர் தாமே வழி நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. கவனம் சிதறாதபடி, பிசாசானவன் ஒரு வார்த்தை கூட வஞ்சித்து விடாதபடி எங்களுக்கு உண்டான வார்த்தையை கர்த்தர் தேவன் எங்களுக்கு கொடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி தான். இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாட்களிலே சாஸ்திரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இயேசு கிறிஸ்துவை வந்து வணங்குகிற ஒரு 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 சம்பவம். இந்த சம்பவம் நல்ல தெரிந்த ஒரு காரியம்தான். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு மைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், பயணம் எங்கே செல்கிறது. ஹல்லேலூயா. இவர்கள் பயணப்படுகிற ஒரு இடம் ஒன்று, இவர்கள் வந்து சேருகிற ஒரு இடம் ஒன்று. இவருடைய பயணம் எதை நோக்கி செல்லுகிறது என்று சொன்னால், ஆராதனை செய்வதற்கு என்ன பண்ணுகிறது, நோக்கி செல்கிறது. ஹல்லேலூயா. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தேவனை ஆராதிக்க ஒரு பயணம் என்ன பண்ணுகிறது, புறப்படுகிறது. அந்த பயணத்திலே அவர்களுடைய எண்ணம் மாத்திரம்தான் இருக்கிறது, கர்த்தரை நான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் ஆராதிக்க வேண்டிய இடத்தையும் ஆராதிக்க வேண்டியவரையும் அழகாக கர்த்தரை வழி நடத்துகிற ஒரு அழகான ஒரு காரியத்தை நாம் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஸோ மத்தேயு புத்தகத்திலே இந்த சாஸ்திரிகளை குறித்து தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா புத்தகத்திலே வேற ஒரு காரியம் என்ன பண்ணியிருக்கிறது, பேசப்பட்டிருக்கிறது. அதாவது கடவுளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கடவுளுடைய தாக்கம். நீங்கள் லூக்கா புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த ரோம சாம்ராஜ்யம் எப்படிப்பட்ட கடவுளுடைய தாக்கத்திற்கு ஏற்படுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், கடவுள் இயேசு கிறிஸ்து எங்கே பிறக்க வேண்டும் என்று சொன்னால் பெத்லகேமிலே பிறக்கணும். அதுதான் தீர்க்க தரிசனம். அப்ப அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஒரு ரோம சாம்ராஜ்யத்தையே கர்த்தர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்துக்குள்ள கொண்டு போறார். என்ன ஒரு தாக்கம் என்று சொன்னால், சென்சஸ், அதாவது ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி கணக்கெடுக்கிறது, மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியை ரோம சாம்ராஜ்யம் அறிவிக்கிறது. அது எதர்ச்சையா அறிவிக்கிறது இல்லை, அது கர்த்தருடைய திட்டம். அப்ப தேவன் எப்படி ரோம சாம்ராஜ்யத்தில் தன்னுடைய கையை விடுகிறார், கையை விட்டு செயல்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம லூக்கா புத்தகத்தில் தியானிக்க முடியுது. அதே சமயத்தில் மத்தேயு புத்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய இம்பாக்ட், கர்த்தருடைய தாக்கம் எப்படி ஃபாரினர், அதாவது வெளிநாட்டவர்கள் வந்து எப்படி தேவனை ஆராதிக்க வராங்க, அதுக்கு அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த நட்சத்திரம் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். தேவனுடைய படைப்பிலே அந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி எப்படி தன் ஜனங்களை அவர் வழி நடத்துகிறார், கைட் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. ஏன்னா இவை அனைத்தும் தேவனால் படைக்கப்பட்டவை, அவை தேவன் சொல்லை கேட்கக்கூடியவை. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தான் ஆண்டவர் சொல்றதை கேட்காம இருக்கிறோமோ தவிர, காற்று, மலை, கடல், இது எல்லாமே, வானங்கள் எல்லாமே யாருக்கு கட்டுப்படுகிறது, தேவனுக்கு கட்டுப்படுகிறது. இயற்கை எல்லாம் தேவனுடையது. ஸோ இயற்கையிலே தேவன் எப்படி தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ், தன்னுடைய தாக்கத்தை செய்கிறார் என்பதை மத்தேயு புத்தகத்தில் தெளிவாக என்ன பண்ணுகிறது நம்ம பார்க்க முடியுது. ஒரு 3 பாயிண்ட் மெயினாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவை தேடுகிறவர்களை தேவன் முன்னின்று வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இதில் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க, இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்களை அவர்கள் கண்டடைவதற்கு தேவன் பிதாவானவர் முன்னின்று வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனுடைய ஃபர்ஸ்ட் தாக்கம் தான் இந்த பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. இந்த சாஸ்திரிகள் இஸ்ரவேல் ஜனங்கள் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தேவனாலே அந்த காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆபிரகாமினுடைய சந்ததி. ஸோ தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே யாரை குறித்து மட்டும் ஃபோக்கஸ்டாக இருக்கும், யாரை குறித்து மாத்திரம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து மாத்திரம் தான் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களையும், இஸ்ரவேலுடைய நிலங்களையும், இஸ்ரவேலுடைய ஊர்களையும் இதை சார்ந்து தான் தீர்க்க தரிசனங்கள் என்ன பண்ணும் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு தொலை தூரத்தில் இருந்து இந்த ஜனங்கள் எல்லோரும் என்ன பண்றாங்க, இந்த சாஸ்திரிகள் யாரை தேடி வராங்க, பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை தேடி வருகிற ஒரு சம்பவத்தை நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. நம்ம ஒரு 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 ஃபோட்டோவிலையோ இல்லை இந்த சாஸ்திரிகளை குறித்து கேட்கும்போது எத்தனை சாஸ்திரிகள் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எத்தனை பேர் சொல்லுவோம், எத்தனை பேர் சொல்லுவோம், எத்தனை பேருங்கம்மா, 3 பேர். எப்படி சொல்கிறோம், போட்டிருக்கா பைபிளில்?
இந்த 3 கிஃப்ட்டை வச்சு நாம் என்ன சொல்லிடுறோம், 3 பரிசு பொருட்கள் கொண்டு வராங்க. தங்கம் என்ன கொண்டாங்க, பொண்ணு, தூபவர்க்கம், வெள்ளை போலம். அதனால 3 காணிக்கை கொண்டு வந்தாங்க. அதனால 3 பேர் நம்ம கணக்கு வச்சுக்கிறோம். ஆனால் 3 பேர் கிடையாது. தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள். அது எவ்வளோ பேர் வேணா இருக்கலாம். அது ஆண்களாக இருக்கலாம், பெண் சாஸ்திரிகளாக இருக்கலாம், நிறைய பேர் என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஸோ இவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணலாம் கடந்து வரலாம். அப்போ சாஸ்திரிகள் அப்படிங்க பார்க்கும்போது ஆங்கிலத்தில் வைஸ் மேன் அப்படின்னு சொல்லப்படுது. வைஸ் அப்படின்னு சொன்னால் ஞானம் உள்ளவர்கள். என்னங்க, ஞானம் உள்ளவர்கள், அறிவாளிகள், ஞானம் உள்ளவர்கள். இப்படிப்பட்ட பேர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில். சாஸ்திரிகள் அப்படின்னு சொன்னால் நம்ம வேற ஏதோ பெருசாக திங்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது இருக்கிற சமுதாயத்தில் நல்ல ஒரு ஞானம், அறிவு உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், படிப்பறிவு தேர்ந்தவர்கள், கணிக்கக்கூடியவர்கள், மற்ற விஷயங்களை, இவர்கள் தான் யாரு, சாஸ்திரிகள். இப்படிப்பட்ட இந்த அறிவார்ந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, கடவுளை தேடி வராங்க. இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து யாருடைய சந்ததியில வந்து பிறந்திருக்கிறார், இஸ்ரவேலருடைய சந்ததியிலே வந்து பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்திருக்கிறார், இஸ்ரவேலுக்குள்ள பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து யாருக்கு மத்தியில பிறந்திருக்கிறார், யூதர்கள் மத்தியிலே பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல வந்து பிறந்திருக்கிறார், இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன நிறைவேறுதல வந்து பிறந்திருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காண்பதற்கும், இயேசு கிறிஸ்து பிறந்ததை கொண்டாடுவதற்கும், இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கும் அங்க யாருன்னு கிடையாது, ஒரு ஆள் கிடையாது. அல்லேலூயா. வேதாகமத்தை, நியாய பிரமாணத்தை கையிலே வைத்துக்கொண்டு, தீர்க்கதரிசி புத்தகத்தை கையிலே வைத்துக்கொண்டு, இதோ வரார், அங்க வரார், இங்க வரார்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறானோ தவிர பிறந்த இயேசுவை அடையாளம் காண முடியாமல் யூதர்கள் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனா யூத சாம்ராஜ்யத்தையே சேராத இவர்கள் எங்கிருந்து வராங்க, எக்ஸாக்டா எங்கிருந்து வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இவர்கள் பாபிலோன் தேசத்திலிருந்து, இன்றைய காலகட்டத்தில் ஈராக் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, ஈராக் தேசம், அது அந்த காலகட்டத்தில் பாபிலோன் தேசமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட பாபிலோன் தேசத்திலிருந்து இவர்கள் எதை தேடி வருகிறார்கள், பெத்லகேம், இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக என்ன பண்றாங்க, வராங்க. இப்ப நமக்கு அடுத்த ஒரு கேள்வி, பாபிலோன் தேசத்துல இந்த சாஸ்திரிகள், அறிவாளிகள் எப்படி இயேசு கிறிஸ்துங்கிற மேசியா பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார் என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும், சொல்லுங்க. நட்சத்திரம் வழிகாட்டுச்சு. ஆனா இப்படி ஒரு நட்சத்திரம் வரும்னு அவங்களுக்கு எப்படி தெரியும், தூதர்கள் மேய்ப்பர்கள்ட்ட சொல்றாங்க. மேய்ப்பர்கள் எங்க இருக்கிறாங்க, இஸ்ரவேல்ல இருக்காங்க. நான் கேட்கறது என்னன்னா, பாபிலோன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள அவங்க வர்றதுக்கு உண்டான காரணம் எப்படி, அவங்களுக்கு எப்படி தெரியும்? தீர்க்க தரிசன புத்தகங்கள் பாபிலோன் தேசத்துக்கு போச்சா போகலையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. தீர்க்க தரிசன புத்தகங்கள் எல்லாமே யார் கையில தான் இருந்தது, யூதர்கள் கையில தான் இருந்தது. நட்சத்திரம் வரும், பெத்லகேமில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார், இதெல்லாம் அவங்க அடையாளம் கண்டுட்டு தான் அவங்க வராங்க. இது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது, சொப்பனத்தில் தெரிந்தது போட்டிருக்கா, இல்லை. அடுத்த பாயிண்ட் அதுதான். என்ன அப்படின்னு சொன்னா, மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் போய் சொன்னான், மரியாளுக்கு தேவதூதன் போய் சொன்னான், யோசேப்புக்கு தரிசனம் கிடைத்தது, அன்னாளுக்கு தெரிந்தது, அதே போல சகரியாவுக்கு தேவதூதன் போய் சொன்னான். ஆனா சாஸ்திரிகளுக்கு யாரும் போய் என்ன பண்ணல, சொல்ல கிடையாது. எந்த மேய்ப்பனும், அதாவது எந்த ஒரு தேவதூதனும் போய் சொன்னான்னு போட்டிருக்கா, இல்ல. நல்லா கவனிங்க, ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். ஒரு தேசத்திலிருந்து வராங்க. எப்படி, அது ஒரு மிக எப்படி வந்த, சொப்பனத்திலிருந்து வந்தாங்க, நாங்கள் போடலையே. வேதத்தில் போட்டு, ஆனால் அந்த வேதம் இஸ்ரவேலர் கையில் மட்டும்தான் இருக்கு. இவங்க எங்க இருக்காங்க, பாபிலோன்ல இருக்காங்க, மற்ற ஒரு தேசத்தில் தான் இருக்காங்க. இது எப்படி போச்சு அப்படின்னா, இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் யார் என்று சொன்னால் தானியேல். யாரு, தானியேல். தானியேலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகும் ஞானிகள். அவர்கள் எங்க வாழ்ந்தாங்க, பாபிலோன்ல வாழ்ந்தாங்க. அப்ப அவர்கள் பாபிலோனிலே வாழ்ந்த காலகட்டத்திலேயே அப்படிப்பட்ட அந்த ஞானிகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன பண்றாங்க, இப்படி ஒருத்தர் பிறக்க போகிறார், நட்சத்திரம் ஒன்று வரப்போகிறது என்கிற தீர்க்க தரிசனத்தை யார் எழுதி வச்சிருக்கிறார், தானியேல் எழுதி வச்சிருக்கான். இப்ப தானியேலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஒரு ஞானிகள், அவர்கள் ஒரு சாஸ்திரிகள். அவர்கள் அங்கு மரித்து காலம் கடந்து போனாலும் இந்த சம்பந்தமே இல்லாத இந்த பாபிலோனியர்கள் அந்த தீர்க்க தரிசனங்களை எடுத்து வைத்துக் கொண்டு யாருக்காக காத்திருக்கிறார்கள், இயேசுவுக்காக காத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா.
காத்திருந்ததுனாலதான், காத்திருப்புங்கிற ஒரு விஷயம் சாஸ்திரிகள் கிட்ட இருந்ததுனாலதான் கர்த்தர் அவர்களை வழி நடத்துறாரு. அதே ஸ்டார், அதே ஒரு நட்சத்திரம் இஸ்ரவேல் தேசத்துல தோன்றிக்கிட்டு தான் இருக்கு. அவங்க கீழே, அதாவது அவங்க கீழே இருக்காங்க, மேல தோன்றுது. அவங்களால அடையாளம் காண முடியல. ஆனா எங்கோ இருக்கிற பாபிலோன் தேசத்துல ஒரு ஸ்டாரை பார்த்து, இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்துட்டாரியா, வாங்க போவோன்னு சொல்லி அந்த ஸ்டாரை பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. அப்ப இது என்ன அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வழிநடத்துதல் பாருங்க. தானியேல் மரித்து போன உடனே அந்த தீர்க்கதரிசனத்தை தூக்கி ஓரமா குப்பையில போட்டிருக்கலாம். ஆனா குப்பையில போடாம எத்தனை காலங்கள் அந்த சாஸ்திரிகள், தானியேலுக்கு பிறகு எவ்வளவு வருஷங்கள் ஆயிருக்கு. ஈவன் தீர்க்கதரிசி, கடைசி தீர்க்கதரிசியாக மல்கியாவை நம்ம பார்க்கிறோம். மல்கியாவுக்கு அப்புறம் 400 வருஷங்கள் இருண்ட காலம். அந்த காலத்துல தீர்க்கதரிசிகளே கிடையாது. அந்த காலத்துல எந்த ஒரு இதுவும் கிடையாது. இருண்ட காலமா இருக்குது. திடீர்னு தான் யார் முதல்ல தோன்றி வரா, யோவான் ஸ்நானகன் வரான், ஒரு தீர்க்கதரிசி மல்கியாவுக்கு அப்புறம். அப்ப குறைந்தபட்சம் ஒரு 500-1000 வருடங்கள் காலகட்டமாக தானியேலுக்கு பிறகு அவர்கள் என்ன பண்றாங்க, அவங்களுடைய அந்த 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 எழுத்துக்கள், அவர்கள் எழுதி வைத்த அந்த காரியங்களை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. 10-15 சந்ததி வழியாக அந்த தீர்க்க தரிசனங்களை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த பிறப்பை யூதர்களுக்கு தான் தேவதூதன் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தானோ தவிர யூதர்கள் அல்லாதவர்களுக்கு வந்து சொல்லல. ஆனா அப்படி சொல்லாமல் இருந்தாலும் அவர்கள் தேவன் மீது வைத்திருக்கிற வாஞ்சையை என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று இருக்கும். நான் 10 வருஷமா கிறிஸ்தவனா இருக்கேன், 15 வருஷமா கிறிஸ்தவனா இருக்கேன், 20 வருஷமா நான் கிறிஸ்தவனா இருக்கேன், ஆனா எனக்கு ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்குது. நேற்றைக்கு வந்து ஜெபிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன நடக்குது? எப்படிங்க ஐயா நடக்குது? இப்படிதான் நடக்குது. யூதர்கள் இயேசுவை அடையாளம் காணல. கிழக்கிலிருந்து பாபிலோனியர்கள், சாஸ்திரிகள் வந்து இயேசுவை அடையாளம் கண்டு வந்து என்ன பண்றது, கேள்வி கேட்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. அவர்கள் ஏதோ 1 நாள் 2 நாள் பயணம் அல்ல. கவனிச்சு பாருங்க, இன்றைய காலகட்டம், இந்த குளிர் யோசிச்சு பாருங்க. நேற்று கூட்டப்பள்ளியிலிருந்து எங்களால் இங்கே வர முடியல. இந்த காலகட்டத்தில் அவ்வளோ குளிர் தாங்க முடியல. எல்லாரும் அந்த குளிரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நம்ம ஒவ்வொரு நாளும். ஆனால் அந்த காலகட்டம்ங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய காற்று மாசுபடுதல்லாம் கிடையாது. அன்றைக்கெல்லாம் நல்ல தேசம் பியூராக இருந்துச்சு, சுத்தமாக இருந்துச்சு. நல்ல குளிர் இருக்கும், நல்ல மழை இருக்கும், நல்ல வெயில் இருக்கும். தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக இருக்கும். இதை விட குளிர் அதிகமாக இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில். அந்த குளிரில் எத்தனை நாட்கள் அவங்க பயணப்பட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஆபிரகாம் தகப்பன் கிடையாது, அவர்களுக்கு ஈசாக்கு தகப்பன் கிடையாது, அவர்களுக்கு தாவீது தகப்பன் கிடையாது, அவங்க கையில நியாயப்பிரமாணங்கள் புத்தகம் கிடையாது, அவர்கள் கையில தீர்க்க தரிசன புத்தகம் கிடையாது. ஈவன் தானியேல் ஏதோ 1 பக்கம் 2 பக்கம் எழுதி வைத்திருக்கலாம். அதை வைத்து காத்து கொண்டே இருந்து, இதோ ஸ்டார் வந்துருச்சு, இதோ நட்சத்திரம் வந்துருச்சு, இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார் என்று சொல்லி எத்தனை நாட்களுக்கு முன்னாக அவங்க கிளம்பி இருப்பாங்க. எவ்வளவு இந்த குளிர்ல வேதனை பட்டிருப்பாங்க. சொகுசு வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் இந்த சாஸ்திரிகள். அவங்க கையில பாருங்க எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. தங்கம் இருக்கிறது, அதே போல வெள்ளை போலம் இருக்கிறது, அதே போல தூபவர்க்கம் இருக்கிறது. வசதியானவர்கள் இவர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் யாரை தேடி வருகிறார்கள்? தேவனை தேடி வருகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தரை தேடி வருகிறார்கள். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அப்படிங்கிற ஒரு சம்பவத்தில் நீங்க பார்க்கும்போது வசதியான சாஸ்திரிகள் வருகிறார்கள், ஏழையான மேய்ப்பர்கள் வருகிறார்கள். அல்லேலூயா. அப்ப எல்லோருக்கும் தேவன் பிறந்தது அறிவிக்கப்பட்டிருக்கிறதே. ஏழைகளுக்கு மாத்திரம் தெய்வம் அப்படி கிடையாது, பணக்காரர்களுக்கு மாத்திரம் தெய்வம் அப்படி கிடையாது, இல்ல நடுத்தரமானவர்களுக்கு மாத்திரம் தெய்வம் அப்படி கிடையாது. எல்லோருக்குமான தெய்வம். ஆனால் யார் அவரை தேடுகிறார்களோ அவர்களுக்கான தெய்வம். அல்லேலூயா. எல்லோருக்குமான தெய்வம், யார் அவரை தேடுகிறார்களோ அவர்களுக்கான தெய்வம். அது ரொம்ப நம்ம என்ன பண்ணும், கவனமா என்ன பண்ணும், கவனிக்கணும். ஸோ இயேசு கிறிஸ்துவை அவங்க ரெகக்னைஸ் பண்றாங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க. எதுக்கு அவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு சொன்னா, தேவனை எப்படி அவங்க தேடுறாங்க. அது பாருங்க, முதலாவது விஷயம் எப்படி தேடுறாங்க, தனிப்பட்ட முறையிலே என்ன பண்ணுகிறார்கள், தேவனை தேடுகிறார்கள். நீ வா போலாம், நீ வா போலாம், நீ வா போலாம் அப்படின்னு சொன்னா ஒருபோதும் இவ்வளவு தூரம் அவர்கள் கடந்து வந்திருக்க முடியாது. பாபிலோனுக்கும் இஸ்ரவேலுக்கும் ரொம்ப வெகு தூரம். பெத்லகேம், அதாவது அந்த தூரம் வெகு தூரம். அப்ப ஒவ்வொருத்தரும் அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருந்தாதான் அந்த பாதையில் என்ன பண்ணுவோம், கடந்து வர முடியும். தெரியும் அவங்களுக்கு, சாஸ்திரிகளுக்கு, பாபிலோன் தேசத்திலிருந்து நம்ம கிளம்பி இஸ்ரவேல் தேசம் போனா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு நெருடல்கள் இருக்கு, இவ்வளவு போராட்டங்கள் இருக்கு. நம்ம ஒன்று டூர் போற மாதிரி ஒரு வேனை கொண்டாந்து 14 பேர் வேற போற வேனை கொண்டு வந்து நிறுத்திட்டு 10 பேர் ஏறிட்டோம், 4 பேர் வந்து ஏறுங்க, அப்படி ஒரு டிராவல் கிடையாது. அது அப்படிப்பட்ட ஒரு பயணம் கிடையாது.
எதில் வேணால் குதிரையில் வந்திருக்கலாம், அவங்க மாட்டு வண்டியில் வந்திருக்கலாம், நடந்து வந்திருக்கலாம், எப்படி வேணால் வந்திருக்கலாம். அதெல்லாம் இங்கே சொல்லப்படலை. நீங்களும் நானும் இந்த ஃபோட்டோவை தான் பார்க்குறோம், குதிரையில் வந்தாங்க அப்படின்னு சொல்லி. எப்படி வேணால் அவர்கள் வந்திருக்கலாம். அப்போ அவர்கள் வந்த பாதை கரடுமுரடான பாதை, குளிர்காலங்கள், சாப்பாடு சரியாக கிடைத்திருக்காது, மற்ற தேசத்துக்குள்ளே போகிறாங்க, மற்ற தேசத்து ஆட்கள் எப்படி அவர்களை அணுகுவார்கள் என்று தெரியாது. அல்லேலூயா. இப்போ நம்ம தேசத்திலேயே வெளியிலிருந்து ஒருத்தர் வந்தால் நம்ம அவங்களை எப்படி பார்க்குறோம்? எல்லாத்தையும் நம்ம தூக்கி கொடுத்துட்றோமா? இப்போ ஒரு தமிழ்நாட்டுக்காரங்க ஐயா தண்ணி கொடுங்கன்னா டப்புன்னு தண்ணி இந்தாங்க, சரி பரவாயில்ல குடிங்கன்ட்டு கொடுக்குறோம். இதே ஒரு 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 தமிழ் மாநிலத்தை தாண்டி வெளி மாநிலத்திலிருந்து ஒருத்தர் வந்து தண்ணி கேட்குறாங்கன்னா டப்புன்னு யோசிக்கிறோம், யார் என்ன எதுக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், பயந்துக்கிறோம். கடைகளில் போனால் சாப்பாடு அவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறது இல்லை. அந்த மாதிரி ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்குது, ஏதாவது பண்ணிடுவாங்களோ, ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன், அது உண்மையா பொய்யா என்னன்னு தெரியல. ஒரு வட இந்தியாக்காரர் கேரளாவில் என்ன பண்ணார், அடித்து கொல்லப்பட்டார். அவர் ஒரு வேலைக்கு வந்திருக்கிறார், என்ன நடந்ததுன்னு தெரியல, ஆனால் அடித்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் மட்டும் பார்த்தேன். அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அப்போ இந்த பிரசங்கத்தை நான் இந்த செய்தியை நான் எழுதும்போது அந்த இன்சிடென்ட் எனக்கு வருது. அப்போ இவர்களை எல்லாம் எப்படி அவங்க பார்த்துருப்பாங்க, எவ்வளோ எதிர்ப்பாக இருந்திருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி என்ன பண்ணுறாங்க, தேவனை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்பு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், இவ்வளவு தூரம் அவர்கள் தேடி என்ன பண்ண முடியும், வர முடியும். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் எப்படி தேவனை தேடினார்கள், ஆர்வத்துடனே என்ன பண்ணாங்க, தேவனை தேடினார்கள். ஹல்லேலூயா. ஆர்வம், பேஷனேட் அப்படிம்பாங்க, ஒரு பேஷன் அப்படிம்பாங்க. அதுதான் என்னுடைய ஆர்வம், எனக்கு விருப்பமான காரியம் அதுதான், என்னுடைய வாஞ்சை அதுதான். எவ்வளவு வாஞ்சை, இங்கேயா அங்கேயா அங்கேயா இங்கேயா, கடைசியில் தேடி தேடி எங்க போய் நிற்கிறாங்க, ஏரோது ராஜா கிட்ட போய் நிற்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க போறவங்க வரவங்களெல்லாம் கேட்டிருக்காங்க. அவங்க மைண்ட் செட்டில் எப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அவ்வளவு தூரத்தில் அவங்க ஆள் ஒருத்தன் வந்து எழுதி வச்சதை தூக்கிட்டு நாம இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், இங்க இருக்கிற யூதர்களுக்கெல்லாம் நல்ல அட்ரஸ் தெரியும், அவங்கள கேட்டால் என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு போய் விட்டுருவாங்கன்னு ஒவ்வொருத்தரையே கேட்டு வரான். ராஜா பிறந்திருக்கிறார். அது கேட்குறவங்க கேள்வி அதுதான். என்ன கேட்டிருக்காங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, எக்ஸாக்டா கேட்கிறான். என்ன கேட்கிறாங்க, எக்ஸாக்டா, அதாவது சரியா கேட்கிறாங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? அங்க ரோமர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அப்ப எல்லோருக்கும் ராஜா அப்படி கேட்கல, யூதருக்கு ராஜா அப்படின்னா அவங்க தெளிவா கேட்கிறாங்க. அங்க இருக்கிறவன் வேண்டாம் முழிக்கிறான், எல்லாம் தெரியாதனால கொண்டு போய் யாருக்கிட்ட போய் நிறுத்தினான், அங்க இருக்கக்கூடிய ஏரோதுகிட்ட கொண்டு போய் நிறுத்தினான். ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசு பிறந்த காலகட்டத்திலே இஸ்ரவேல் தேசத்தை ரோமர்கள் ஆட்சி செஞ்சு வந்தாங்க. அந்த ரோமர்களுடைய ஒரு ஆட்சியாளர் தான் யாருன்னா இந்த ஏரோது. இந்த ஏரோதை குறித்து ஒரு பிரசங்கமே பண்ணலாம், அவ்வளோ பெரிய மோசமானவன் இருக்கிறதுலையே. அல்லேலூயா. இவனுடைய ஹிஸ்டரியை இதை தாண்டி வெளியிலிருந்து நம்ம எடுத்து படிக்கும்போது, இவனுக்கு பேரே கொலகாரன். என்னது, இந்த ஏரோதுக்கு பேரே கொலகாரன். தான் பிள்ளைகளை கொண்டிருக்கான், தான் மனைவியை கொண்டிருக்கான். அவனுக்கு யாரெல்லாம் அவனுடைய ஆட்சிக்கு, அவனுடைய அரசாங்கத்துக்கு, அவனுடைய அதிகாரத்துக்கு ஒரு எதிராக ஒருத்தர் எழும்புறாங்கன்னா ஈவு இரக்கம் என்று கொலை செய்யக்கூடியவன், அப்படிப்பட்ட மனம் உடையவன். ஸோ இவனுடைய ஹிஸ்டரி யாருக்கு தெரியும், இந்த சாஸ்திரிகளுக்கு தெரியும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாங்க சொல்லாம அவங்க போன உடனே 2 வயதுக்கு உட்பட்ட அத்தனை குழந்தைகளை என்ன பண்ணலாம், பச்சிளம் குழந்தைகளை கொல்லுகிற ஒரு தைரியம் யாருக்குள்ள இருந்தது, இந்த ஏரோதுக்குள்ள இருந்தது. அவ்வளோ மோசமானவன், ஒரு குர்க்கட் மைண்ட், அதாவது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு மனுஷன். இவர்களுக்கு தெரியும் நம்மளை போனா அங்க கொலை கூட செய்ய முடியும், ஆனா இருந்தாலும் தைரியமாக என்ன பண்றாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு சொல்லி. அடுத்தது பொறுமையோடு தேடினார்கள். என்ன பண்ணாங்க, பொறுமையோடு. இன்னைக்கு ஆண்டவரை தேடுறதுல ரொம்ப ஒரு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு என்னன்னா, அந்த அந்த பேஷன்ஸ், அந்த பொறுமை கிடையாது. அவசரமா உட்காந்து ஜெபம் பண்றது எவ்வளோ அவசரம். குளிக்கிறதுக்கு கூட 1/2 மணி நேரம் குளிப்போம், ப்ரஷ் பண்றது 10 நிமிஷம் ப்ரஷ் பண்ணுவோம், சாப்பிட்றது 2 மணி நேரம் சாப்பிடுவோம், உட்காந்து கதை பேசுறது 3 மணி நேரம் கதை பேசுவோம். ஆனா ஜெபங்கிறது அப்படியே ஒரு இடத்துக்கு, ஒரு ஸ்கூலுக்கோ ஒரு காலேஜுக்கோ ஒரு வேலைக்கோ போறோம்னா அந்த கடைசி 9 மணிக்கு நீங்க என்ன பண்ணணும், உள்ள போகணும். 8:59க்கு ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். என்ன பண்ணுவோம், 8 ஆண்டவரே போற ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, கிளம்புறேன், அவ்வளவுதான், முடிஞ்சுது. காலையில ஜெபம் கிடையாது, மதியம் ஜெபம் கிடையாது, நைட்டு ஜெபம் கிடையாது, ஜெபத்துக்குன்ற ஒரு நேரம் ஒதுக்குறது கிடையாது. அந்த பொறுமை இல்லை. தேவனை தேடுகிற பிள்ளைகள் மாம்சத்திலும் சரி ஆவியிலும் சரி பொறுமையோடு தேவனை தேடணும். அப்பதான் தேவனை கண்டடைய முடியும். கர்த்தரை தேடுகிறவர்கள் என்ன பண்ணுவார்கள், அவர்களை கண்டடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
சகோதர சகோதரிய பொறுமையோடு தேடினாங்க. வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா எடுத்த உடனே இவங்களை எங்க கூட்டிட்டு போயிருக்க மாட்டாங்க, ஏரோதுட்ட கூட்டிட்டு போயிருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரையா கேட்ட உடனே எல்லாரும் ஐயப்பட்டு அதுல ஒருத்தம் போய் ஏரோதுட்ட சொல்லி அவங்க வந்து இவங்களை தேடி இவங்களை பிடிச்சு கொண்டு போறது குறைந்தபட்சம் 4-5 நாட்கள் ஆயிருக்கும். நீங்களும் நானும் என்ன ஆயிருப்போம், போடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், கிளம்பி போயிடுவோம். சில நேரங்களில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளாத ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு நாள் பெங்களூர்லேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க. பெங்களூரில் எனக்கு பழக்கப்பட்டவங்க. அவங்க அங்கிருந்து ஜீகன்பால்கு இருக்கக்கூடிய தரங்கம்பாடியை குறித்து தெரிஞ்சு அங்கிருந்து ட்ரெயினில் வந்து இங்கே பார்க்குறாங்க. ஆனால் நான் பைபிள் காலேஜ் போகிற வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு இடம் இருக்கிறதுனே தெரியாது. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள். எனக்கு தெரியாது. எனக்கு அந்த சீகன் பால்குவை குறிச்சும் தெரியாது, அந்த தரங்கம்பாடிங்கிற ஒரு இடமும் தெரியாது. அங்கே முதலாக வந்து பைபிள், அங்கே தான் பைபிள் அச்சடித்தது. அது நம்ம படிச்சிருக்கோம், சின்ன வயசில் படிச்சிருக்கோம். தரங்கம்பாடியில் என்ன பண்ணாங்க, முன்ன அந்த அச்சு இயந்திரம் கொண்டு வந்து முதல்ல அடித்தது இவங்க. ஆனால் பைபிள் தான் அச்சடித்தாங்க. அப்படி அங்கே ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவர்கள் வந்து அவங்க ட்ரெயினில் அங்கிருந்து வந்து நான் அவங்களோட இங்கே ஜாயின் பண்ணி ஈரோட்டில் ஏறி நான் போய் அங்கே பார்த்து அப்போ தான் வியந்து போனேன். அடேங்கப்பா இப்படி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. அதே போல கன்னியாகுமரியில் முதலாக வந்து தோமா இறங்கி அங்கே அவர் ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பி இருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியாது. அவங்க அங்கிருந்து கண்டுபிடிச்சி அவங்க அங்கிருந்து வந்து அங்கே ஒரு ஆட்டோக்காரரை கேட்டோம், அங்கே ஒரு கார் அவர் தெரிலன்ட்டார். அவர் என்னன்ட்டார், அப்படி இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் தெரில அப்படி. அப்புறம் கூகுள் மேப்பில் போட்டு அந்த இடத்த கண்டுபிடிச்சு போனால் அங்கே அப்படியே இருக்குது. இத்தனை வருஷம் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற தோமா வந்து இறங்கி ஒரு ஆலயம் கட்டது நமக்கு தெரியல. ஜீகன் பால்கு வந்த இடம் நமக்கு தெரியல. எங்கிருந்தோ ஒருத்தவங்க. அப்போ அது நம்மளுடைய வீக்னஸ், அது நம்மளுடைய குறைபாடு, வாஞ்சை இல்லை. அல்லேலூயா. நிறைய விஷயங்கள் அடுத்த வீட்டு காரியங்களை வாஞ்சை இருக்குது நமக்கு. அந்த வீட்டில் என்ன நடக்குது, அந்த அம்மா என்ன பண்ணுது, அந்த ஐயா என்ன பண்ணுறாரு, அவங்க என்ன வாங்குறாங்க, அவங்க என்ன விற்கிறாங்க, அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை, அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க, இந்த வாஞ்சை இருக்குதோ தவிர தேவனை தேடுகிற வாஞ்சை இருக்குன்னா இந்த விஷயம்லாம் நம்ம அறிந்து வைத்துக்கணும். அல்லேலூயா. அதனால தான் பல விஷயங்களை உங்கள் இடத்துல நான் கொண்டு வந்து சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும், இந்த இடத்தெல்லாம் வாஞ்சையோடு வாய்ப்பு கிடைச்சா தயவு செய்து கிளம்பி போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்போ இந்த சாஸ்திரிகளை குறித்து தியானிக்கும் போது நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் அதுதான். தேவதூதர்கள் அறிவிக்கல, சொப்பனங்கள் கிடையாது. அவங்க கிட்ட இருந்த ஒரே ஒன்று என்ன அப்படின்னா ஒரு மேனுஸ்கிரிப்ட் தான் இருக்கு. மேனுஸ்கிரிப்ட்னா இந்த மாதிரி ஒரு எழுதப்பட்ட ஒரு காரியம், ஒரு ஓலைச்சுவடின்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்டது தான் என்ன பண்ணுது அவங்க கையில் இருக்கு. அப்ப அந்த வார்த்தையை விசுவாசித்து, தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து பாபிலோன் தேசத்தில் இருந்து பெத்லகேமை நோக்கி வந்தார்கள். அல்லேலூயா. யாருக்கும் தெரியல, ஆனா கர்த்தர் அவர்களை என்ன பண்ணார், சரியான இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணார், அவரை சேர்த்தார். சகோதர சகோதரியே, சில நேரங்கள்ல கர்த்தருடைய இடைபெடுதல் இப்படி கூட இருக்கும். அங்க இருக்கக்கூடிய மேய்ப்பருக்கு போற தேவதூதன், அங்க இருக்கக்கூடிய மரியாளுக்கு போற தேவதூதன், அங்க இருக்கக்கூடிய யோசேப்புக்கு போற தேவதூதன், அங்க இருக்கக்கூடிய சகரியாவுக்கு போற தேவதூதன், தூரத்தில் இருந்து பாடுபட்டு கஷ்டப்பட்டு வந்தவங்களை மேய்ப்பன் போய் வா நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போகல தேவதூதன். அவ்வளவு பாடுகள் மத்தியிலே அவர்கள் வந்து தேவனை என்ன பண்றாங்க, ஆராதிக்கிறாங்க. சில நேரங்கள் அப்படிதான் நீங்களும் நானும் இருக்கலாம். ஐயா நான் பாடுபடுறேன், உபவாசம் இருக்கிற தேவனிடத்தில் அவ்வளோ இருக்கேன், எங்கிட்ட பேசாத ஆண்டவர், எனக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை பக்கத்தவங்களுக்கு கிடைக்குதேன்னு புலம்பிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் சில நேரங்களில் இப்படிப்பட்ட தேவனை தேடுகிற வாஞ்சி உள்ள பிள்ளைகளை இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணலாம், அவங்களை என்ன பண்ணலாம், கொஞ்சம் ட்ராக் பண்ணலாம், இழுக்கலாம். ஏன் தெரியுமா, அவர்களுக்கு அதீத சந்தோஷத்தை கொடுக்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டா அந்த சந்தோஷத்தை காட்டிலும் தேடி தேடி அலைந்து அதை பார்க்கும்போது அதில் என்ன இருக்குங்க, அதிக சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, பெற்றுக்கொள்றதை நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. அவர்கள் தெளிவாக கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம், அவரை ஆராதிக்க வந்தோம், அவரை வர்ஷிப் பண்ண நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்திருக்கிறோம். இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம், வேதாகமத்தை வாசிக்கும் போது பழைய ஏற்பாடினுடைய முதல் புத்தகம் என்னங்க, ஆதியாகமம். புதிய ஏற்பாடினுடைய முதல் புத்தகம் என்ன, மத்தேயு. இப்ப பழைய ஏற்பாடினுடைய முதல் ஆதியாகம புத்தகத்திலே நாம் வேதாகமத்தை வாசித்து கொண்டே வரும் பொழுது அங்க எந்த ஒரு 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 பேச்சு, எந்த மாதிரியான ஒரு காரியம் இருக்காது. அதுல முதல் ஒரு கேள்வி, என்ன கேள்வி வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா,
தேவன் வந்து என்ன பண்றாரு, ஆதாமே எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒரு கேள்வி கேட்கிறார். முதல் கேள்வி அதுதான் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்க முடியுது. அதே சமயம் புதிய ஏற்பாட்டில் வாங்க, புதிய ஏற்பாட்டில் மத்தேயு புத்தகத்தில் ஒரு கான்வர்சேஷன் இருக்கோ, ஒரு உரையாடல் இருக்கோ தவிர முதலாக மனுஷங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, மேசியா எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி. நல்லா இது ரெண்டையும் சிங்க் பண்ணி பாருங்க, இது ரெண்டையும் ஒட்டி வச்சு பாருங்க. என்ன அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் சாஸ்திரிகள் கேட்கிறாங்க, மேசியா எங்கே என்று சொல்லி. இது ரெண்டையும் ஒன்று வச்சு பார்க்கும்போது கர்த்தர் எப்படி ஹியூமன் பீயிங்ஸ் மனுஷனுக்குள்ளே செயல்பட்டு இருக்கிறார் பாருங்க. தான் தேடி வந்த மனிதன் அவன் தன்னை அடையாளம் காண முடியாதபடி, அவனை அடையாளம் காணாதபடி, அவன் வந்து தன்னிடத்துல பேச முடியாதபடி ஒளிந்து கொண்டு இருக்கிறான். ஆனா அதே சமயத்தில் எங்கோ பிறந்து மறைந்து இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தேடி ஒரு மனிதன் வாஞ்சையோடு தேடி வருகிறான். அல்லேலூயா. இதுதான் பழைய ஏற்பாடு புத்தகத்துக்கும் புதிய ஏற்பாடு புத்தகத்துக்கும் உண்டான ஒரு வித்தியாசம். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு புத்தகத்தில் ஆண்டவர் மனுஷனை தேடி வந்தார். அதாவது பிதா என்ன பண்ணாரு, மனுஷனை தேடி அடிக்கடி ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை எழுப்பிடே இப்படி பண்ணாதீங்க, இதை செய்யாதீங்க, அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா புதிய ஏற்பாடு புத்தகத்துல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அதே சமயத்துல மனிதர்கள் அவரை தேட ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. அதை நம்ம பார்க்க முடியுது. அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் மனுஷனுக்குள்ள செயல்படுகிறதை நாம் தெளிவா என்ன பண்ண முடியுது, இந்த இன்சிடென்ட்ல நம்ம சேர்த்து வச்சு என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. சகோதர சகோதரியே, இந்த இவர்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அதுதான். அது மாத்திரம் இல்ல, சாஸ்திரிகள் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் யாரை தேடி வருகிறார்கள், மேசியாவை தேடி வராங்க, இயேசு கிறிஸ்துவை தேடி வராங்க. ஆனா அவங்க கேட்ட கேள்வியில இவனுங்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. சொந்த ஊருக்காரனுக்கு பயம் வந்துருச்சு, தூரத்தில் இருக்கிறவன் சந்தோஷமா அதை பார்க்க வரான். அல்லேலூயா. சில பேர் சொல்கிறோம்ல, என் அருமை இந்த வீட்டில் தெரியல, யாரோ ஒருவருக்கு என்ன பண்ணுது, என் அருமை தெரியுது அப்படின்னு ஒரு டயலாக் நம்ம விடுவோம் பார்த்தீங்களா. அது இது ஒன்று தான். மேசியா பிறந்திருக்கிறாருன்னு கொண்டாடி பயணப்பட்டு ஒருத்தன் வந்து கேட்டா இவனுங்க ஐயோ பிறந்துட்டாரா, ராஜா பிறந்துட்டாரா, எங்களுக்கு எதிராளி ஒருத்தன் பிறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவன் எல்லாம் என்ன பண்ணுறான், பயப்பட ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் உட்காந்து புத்தகத்தையெல்லாம் தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஏரோது பார்க்குறோம், என்ன பண்ணுறான் அவன் பாருங்க, 4ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்துல, ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் என்ன பண்ணார்கள். ஆனா இந்த சாஸ்திரிகள் எப்படி வராங்க, சந்தோஷத்தோட வராங்க. உள்ளூர்ல இயேசுவுக்கு என்ன பண்ணல, மரியாதை இல்லை, வெளியூர்ல இருந்து இயேசுவுக்கு மரியாதை அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆச்சு. அவ்வளோ சந்தோஷமா அவர்கள் என்ன பண்றாங்க, இயேசுவை தேடி என்ன பண்றாங்க வரதை நம்ம பார்க்க முடியுது. சகோதர சகோதரியே, வேதாகமத்தை வாசிக்கும் போது ஒரு விஷயத்தை தெளிவா புரிந்து கொள்ளுங்க. என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, கேஷுவலா சகஜமா ஜாலியா ஆண்டவரை தேடினா கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. கண்டுபிடிக்க முடியாது. வேதாகமம் அது மிகச்சிறந்த ஒரு உதாரணம். கர்த்தரை கண்டடையணும்னா உங்ககிட்ட இருந்து ஒரு எஃபர்ட் இருக்கணும். கர்த்தரை கண்டடையும் அப்படின்னா நீங்க முயற்சிகள் எடுக்கணும். பைபிள் பாட்டுக்கு பைபிள் இருக்கும், ஜப மாட்டுக்கு ஜபம் தெரியும், ஆலய மாட்டு சர்ச்சு மாட்டுக்கு சர்ச்சு நடந்துகிட்டு இருக்கும், எல்லாம் அது பாட்டுக்கு இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவ குறித்தான ஒரு பிடித்தனம் இருக்காது, ஒரு பிடிப்பு இருக்காது. நீங்கள் என்றைக்கு இயேசுவுக்குள்ள உங்களை சுயமா முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவ உங்கள் வாழ்க்கையில் கண்டடைய முடியும். இயேசு கிறிஸ்துவுடைய அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் கண்டடைய முடியும், அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் கண்டடைய முடியும். சாஸ்திரிகள் அதை தான் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்துவை தேடியவர்கள் வந்தார்கள். உள்ளூர்காரெல்லாம் பயந்துக்கிறான், வெளியூர்காரெல்லாம் குதிச்சு கும்மாளமா இருக்கிறான். இயேசுவை காண போறோம், இயேசு பிறந்துட்டாரு, மேசியா பிறந்துட்டாரு, மேசியா பிறந்துட்டாருன்னு சொல்லி அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். அதுதான் 2வது பாயிண்ட். என்னன்னா, இயேசு ராஜாவிற்குரிய அங்கீகாரமும் ஆராதனையும் பெற வேண்டும் என யார் விரும்புகிறார், தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். ஆண்டவருக்கு நல்லா தெரியும், எவனும் அவரை என்ன பண்ண மாட்டான், ஏற்றுக்க மாட்டான். ஹல்லேலூயா. இயேசு குழந்தையா பிறந்ததை எவனும் என்ன பண்ணியிருக்க மாட்டான், ஏற்றிருக்க மாட்டான். ஒரு கூட்டம் அவரை கொலை செய்ய வகை தேடுது, ஒரு கூட்டம் அது சரியா தப்பான ஆராய்ந்துட்டு உட்கார்ந்துருக்கு. ஆனா தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அந்த பூமியில் ஆண்டவர் எதற்காக அனுப்பினார், சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அவர் என்ன பண்றார், மரித்து போக தான் அந்த பூமியில் அனுப்பினார். ஆனாலும் பிதாவானவர் எப்பொழுதும் இயேசுவை ஒரு ராஜா ஸ்தானத்தில் வச்சுதான் பார்க்க ஆசைப்படுறார்.
அந்த ராஜா ஸ்தானத்துல வைத்து அவருக்குண்டான ஆராதனையும் அவருக்குண்டான கனத்தையும் கொடுக்க தான் என்ன பண்றாரு ஆண்டவர் விரும்புறார். நீங்க நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்தப்ப அவரை ஆராதிக்க சாஸ்திரிகளை கொண்டு வரார். அது மாத்திரமல்ல, அதே போல வெளிப்படுத்தின புத்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பரலோகத்திலே மையமாக யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஏஞ்சல்ஸ், அதாவது தேவதூதர்கள் 24 மணி நேரம் அவர் என்ன பண்றாங்க? ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் அவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் மரித்து 2ஆம் வருகையில ஒருவேளை இயேசு கிறிஸ்துவோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாலோ அல்லது பரலோகம் சென்றாலோ அங்க உங்களுக்கு எனக்கு என்ன வேலை? ஆராதிக்கிறதா வேலை. ஹல்லேலூயா. சீட்டு போடுற வேலையா? இல்ல சமையல் பண்ற வேலையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. 24 மணி நேரமும் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவர் என்ன பண்ணுங்க? ஆராதிக்கிறதா வேலை. ஹல்லேலூயா. ஈவன் இன்னும் சொல்ல போனா, இயேசுவை பற்றி இந்த பூமியிலே அறியாதவர்கள் பரலோகத்திலே நியாய தீர்ப்புக்கு போய் அவரை என்ன பண்ணும்? பணிந்து தான் என்ன பண்ணும்? இருக்கணும். ஒரு நீதிபதிக்கு முன்னாடி, ஒரு நியாயாதிபதிக்கு முன்னாடி இவர்கள் எல்லோரும் அவரை பணிந்து தான் என்ன பண்ண? அவர் ஜட்ஜ்மெண்ட்டே அப்படிதான் கொடுப்பார். சும்மா அங்கே போய் பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டு அப்படி தனாவட்ட சொல்லுங்க நான் நரகத்துக்கு போகிறேன் அப்படிலாம் கிடையாது. அங்கே போய் அவன் விழுந்துருவான். ஹல்லேலூயா. நரகன்னு சொன்ன உடனே என்ன ஆயிரும்? ஏதாவது வழி இருக்கா ஐயா, ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு காலை பிடிச்சு கெஞ்சுற மாதிரி, இந்த பூமியில் கெஞ்சுற மாதிரி அங்கே எல்லாரும் என்ன பண்ணும்? விழுந்துதான் என்ன பண்ணும்? தேவ பிரசன்னத்துக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணும்? விழுந்துதான் ஆகணும். இந்த சாஸ்திரிகள் அதான் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. 10ஆம் வசனத்துல பாருங்க. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு என்ன பண்றாங்க? சாஷ்டாங்கமாய் விழுந்து, ஆங்கிலத்தில் பவ் டவுன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே ஃபுல்லா விழுந்து. இதுதான் ஆராதனை. ஹல்லேலூயா. உண்மையான ஆராதனை இதுதான். பாக்கெட்டுக்குள்ள கை விடுறது ஆராதனை இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதனைங்கிறது இதுதான். இவர்கள் யாரு? சாதாரண ஆட்கள் கிடையாது. ஹல்லேலூயா. இவர்கள் யாருங்க? சாஸ்திரிகள், ஞானவான்கள், எல்லோராலும் போற்றப்படுகிற ஒரு ஞானிகள் இவர்கள். அப்படிப்பட்ட ஞானவான்கள், ஞானிகள் என்ன பண்றாங்க? அந்த குழந்தையின் முன்பாக, எத்தனை வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு? 2 வயசுக்கு உள்ளதா இருக்கும். ஒரு 20 மாசம் 22 மாசம் அந்த ஏஜ் தான் இருக்கும். அந்த குழந்தைக்கு முன்னாடி எப்படி பண்றாங்க? நெடுஞ்சான் கிடையா உழுந்து அந்த குழந்தைய ஆராதிக்கிறாங்க. இயேசுங்கிற அந்த குழந்தைய ஆராதிக்கிறாங்க. அதுக்காக இப்பயும் ஒரு குழந்தை போட்டோ வச்சு ஆராதிச்சுட்டு இருக்கிறது இல்லை. நல்லா கவனிங்க. நீங்க இன்னொரு பாயிண்ட் நான் அதில் நோட் பண்ணேன். என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க அப்படி உளுந்து கீழே விழுந்து ஆராதிக்கிறது ஒரு ராஜா இல்லை. ராஜா அப்படின்னு சொன்னா அப்படியே ஒரு சேர்ல உட்காந்துட்டு ஒரு 30 வயசு 35 வயசுல அந்த கிரீடம்லாம் போட்டுக்கிட்டு அந்த ஈட்டியை வச்சுக்கிட்டு அந்த கேடயத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே மிரட்டுற துணியில உட்காந்துட்டு இருக்கிற ராஜா இல்லை. ஒரு பெரிய ஆள் இல்லை. அவர்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது குழந்தையா இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஒரு 20 மாசம் 22 மாசம் குழந்தை. அந்த குழந்தைக்கு முன்னாடி இந்த ஞானிகள் விழுறாங்க. இப்ப இவர்களை பார்க்கிறவர்கள்லாம் எப்படி சொல்லுவாங்க? எப்படி சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? முட்டாள் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீ எவ்வளவு பெரிய ஞானி, நீ எப்படி அந்த குழந்தைகிட்ட காலில் போய் விழுகிறிய நீ? அப்படி இயேசுவா இருக்கட்டும், வளரட்டும், வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆராதிச்சுக்கலாம். வளர்ந்ததுக்கு அப்புறம் குழந்தையா அவரு? அந்த குழந்தை கிட்ட போய் காலில் விழுற நீ எப்படி படிச்சவன்? நீ எப்படி கற்று தேர்ந்தவன்? நீ எப்படி ஒரு ஞானி? நீ எவ்வளோ ஒரு புலமை மிகுந்தவன்? எவ்வளவு பெரிய ஒரு பலசாலி? நீ எப்படி அவர் காலில் போய் என்ன பண்ணலாம்? விழலாம். ஹல்லேலூயா. ஞானிகள்ட்ட இருந்த ஒரு 3 விஷயம் கண்டிப்பா நமக்குள்ள இருக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையா ஒரு மனுஷன் தேவனை ஆராதிக்கணும், 3 காரியம் அவங்ககிட்ட இருக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது, ஆராதனை என்பது இந்த பூலோக கடமைகளை தாண்டி செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஹல்லேலூயா. பூலோகத்தில், இந்த உலகத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட கடமைகள் வேணா இருக்கலாம். உண்மையான ஆராதனை ஒரு மனுஷனுக்குள்ள எப்போ வரும் தெரியுமா? உங்க கடமைகள்ல இருந்து மீறி தேவனை எப்ப நீங்க ஆராதிக்கிறீங்க. கடமைகள் அப்படின்னு சொன்னா, வேலைக்கு போகிறது ஒரு கடமை, சாப்பிட்றது ஒரு கடமை, தூங்குறது ஒரு கடமை, சம்பாதிக்கிறது ஒரு கடமை, படிக்கிறது ஒரு கடமை. இது எல்லாம் கடமைகள், நம்ம டியூட்டி. இந்த டியூட்டியை தாண்டி என்றைக்கு தேவனை நீங்க ஆராதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுதுதான் உண்மையான ஆராதனை உங்களுக்குள்ள பிறக்கும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் அதை தான் விரும்புறார். டியூட்டியை தாண்டி தேவனை என்ன பண்ணணும்? நீங்க ஆராதிக்கணும். கடமையை தாண்டி தேவனை ஆராதிக்கணும். இவர்களுக்கு எந்த டிமாண்டு கிடையாது.
இவங்களுக்குள்ள எந்த ஒரு கேள்வியும் கிடையாது, இவங்களுக்குள்ள எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. வந்தார்கள், குழந்தைய கண்டாங்க, சந்தோஷப்படைஞ்சிட்டாங்க. அல்லேலூயா. குழந்தைய முன்னாடி நெடுஞ்சான் கடையா விழுந்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் யாரு, என் கடமை என்ன, எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு. தேவனை ஆராதிக்கிறதுல அதெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு கெஸ்ட்டாக போகிறோம், ஒரு திருமண காரியத்துக்கு போகிறோம்னா அங்கே போய் ஜெபம் பண்ண மனசு வரும். யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணுறது, கையை தட்டி அல்லேலூயா அல்லேலூயானா நம்மளுக்கு கிண்டல் பண்ணுவாங்களே, கேலி பண்ணுவாங்களே. காலேஜ் போய் படிக்கும்போது, ஸ்கூல் போய் படிக்கும்போது, வேலை செய்கிறது, திடீர்னு வாயில் சோத்திரன்னு வந்துட்டா அப்படியே அடைக்குவோம், நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. நீ சோத்திரம்லாம் சொல்லக்கூடாது, சொன்னால் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளை கேலி பண்ணுவாங்க, நினைக்கிறது உண்டு. எல்லா இடத்துலையும் எந்த இடத்துல கடமையை மீறி தேவனா என்ன பண்ணும், ஆராதிக்கிற பிள்ளையா இருக்கணும். அல்லேலூயா. கடமை என்ன வேணா இருக்கும், கடன் பிரச்சனை எவ்வளோ வேணா இருக்கலாம், உங்கள் பலவீனம் எவ்வளோ வேணா இருக்கலாம், உங்களுக்கு போராட்டங்கள் எவ்வளோ வேணா இருக்கலாம், உங்களுக்கு பிரச்சனைகள் எவ்வளோ வேணா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி அதை தாண்டி கர்த்தரை நீங்கள் என்ன பண்ணும், ஆராதிக்கணும். அல்லேலூயா. அதுதான் உண்மையான ஆராதனை. யார் தடுத்தாலும் சரி அவங்கள மீறி ஆராதிக்கணும், தேவனை உயர்த்தணும், தேவனை பாடணும், தேவனை மகிமைப்படுத்தணும். அதுதான் உண்மையான ஆராதனை. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, டிசையர், வாஞ்சை. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு உண்மையான ஆராதனை எப்போ பிறக்கும்னா, வாஞ்சை இருக்கணும். கடமைக்குன்னு கிடையாது. சில நேரத்தில் சபைக்கு வரதே கடமைக்கு, எப்படியாவது போயாகணுமே, ஏதாவது போயாகணுமே, இல்லை தேவை இருக்கா அப்போ போய்க்கலாமே, அப்படிப்பட்டதெல்லாம் யோசிக்கிறது உண்டு. எத்தனை பேர் வாஞ்சையோடு தேவனை ஆராதிக்கிறோம். நைட்டு தூங்கும் போதே காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். இருக்கா வாஞ்சை? இதே ஒரு திருமணத்துக்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு டூர் போகிறோம், இல்லை வேறு ஏதாவது நாளைக்கு ஒரு பொருள் எடுக்க போகிறோம், வீட்டு ஜாமானங்கள் எடுக்க போகிறோம், ஒரு சாரி எடுக்க போகிறோம். நைட்டு தூங்கும்போது எப்படி தூங்குவீங்க? தூங்குறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் உங்களுக்கு சந்தோஷம்? எப்படி இருக்கும்? சந்தோஷமாகவே இருக்காதா? யோசிச்சிட்டே படுத்துருப்போம். நாளைக்கு போனால் என்ன பண்ணணும், இந்த கலர் சாரீ எடுக்கணும், இந்த நகை வாங்கணும், டூர் போகிறேன் இந்த பொருள்லாம் எடுத்து வைக்கணும், அவங்க வீட்டுக்கு போகிறேன் இப்படி இருக்கணும், அவங்க வீட்டுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகணும், அவங்ககிட்ட போய் இதை பேசுகிறோம், அவங்க வீட்டில் இதை பார்க்கணும், நாளைக்கு அந்த இடத்துல அந்த வாஞ்சை இருக்குது பாருங்கள். அந்த வாஞ்சையோடு ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது, ஒரு திருப்தி வருது. இந்த கலர் சாரீ எடுத்துட்டோம் சந்தோஷமா, இந்த மாதிரி நகை வாங்கிட்டோம் சந்தோஷம், இந்த ஷர்ட் எடுத்துட்டோம் சந்தோஷம், இந்த இடத்துக்கு போய் இதை பார்த்துட்டோம் சந்தோஷம். அந்த வாஞ்சை அது நிறைவேறும் போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி வருது. ஆனால் தேவனை ஆராதிக்க எப்படி வருது? அப்படி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர விஷயத்திலிருந்து, காலையில் எந்திரித்து ஜெபிக்கிற விஷயத்திலிருந்து எத்தனை பேர் வாஞ்சியோடு நீங்கள் தூங்குறீங்க? என்ன வாஞ்சை இருக்கும்? 10 மணிக்கு தான் எந்திரிக்கணும், 9 மணிக்கு தான் எந்திரிக்கணும், 8 மணிக்கு தான். நாளைக்கு ஸ்கூல் லீவு, காலேஜ் லீவு, வேலை லீவு, ஃபங்க்ஷன் நாள், அதனால் எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு எந்திரிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமைலாம் லீவு அந்த நாள், அதனால் 8 மணிக்கு எந்திரிப்போம். சர்ச்சுக்கு கொஞ்சம் பொறுமையாக போய்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்படின்னு உண்மையான ஆராதனை வராது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர்கிட்ட இன்னும் நீங்கள் அதிகமாக என்னதான் சபைக்கு வந்தாலும், என்னதான் பக்தி வைராக்கியமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும், இன்னும் கர்த்தருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு 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 பிணைப்பு வரமாட்டேங்குது. எல்லா விஷயத்திலையும் வாஞ்சை இருக்கு, ஆனால் ஆராதிக்க வாஞ்சை இல்லை. அல்லேலூயா. இந்த சாஸ்திரிகள் வாஞ்சையோடு வந்தாங்க. அதுதான் அந்த வசனம் சொல்லுது, அவர்கள் மிகுந்த அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மிகுந்த ஆனந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. 3 டைட்டில், சந்தோஷம், ஆனந்தம், மிகுந்த. பார்த்துங்க எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்த டிசையர், வாஞ்சை. அந்த குழந்தைய, அந்த நட்சத்திரத்துக்கு கீழே அந்த குழந்தைய கண்ட உடனே அவ்வளோ ஒரு மிகுந்த ஆனந்த சந்தோஷம். 3வது ஒரு விஷயம், எப்பயுமே நமக்குள்ள, நான் ஏற்கனவே சொன்னது போல், அப்படிப்பட்ட ஒரு டெஸ்பரேஷன் சொல்லுவாங்க, ஒரு விருப்பம் இருந்துக்கிட்டே இருக்கணும். டெஸ்பரேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு அடையாத ஒரு விஷயம், கிடைக்காத ஒரு விஷயத்தின் மேல் இருக்கக்கூடிய ஒரு தாகம். என்னங்க? தாகம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதான், தாகம் உள்ளவன் மேல், சத்தமா சொல்லுங்க, தாகம் உள்ளவன் மேல். தாகம் ஆண்டவர் மேல இருந்தாதான் அதுக்குண்டான சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. கர்த்தர் மீது யார் தாகம் உள்ளவனா இருக்கிறாங்களோ, அந்த தர்ஸ்டினஸ் சொல்லுவாங்க. அந்த தாகம் அப்படின்னு சொன்னா நாவெல்லாம் வறண்டு அப்படியே கண்ணெல்லாம் சொருகி அப்படியே ஐயா தண்ணி கிடைச்சா அந்த பாலைவனத்தில் கஷ்டப்படுவாங்க பாருங்க. அந்த மாதிரி கர்த்தருக்குள்ள இருக்கணும் பக்தி வைராக்கியம். மத உபவாச ஜபம் மற்ற ஜபங்கள் அப்படியே காத்து கிடக்கிறதே. இவர்கள் அப்படிதான் வந்தாங்க.
இந்த சாஸ்திரிகள் அப்படிதான் வந்தாங்க. இவங்களை சுலபமா நம்ம கடந்து போக முடியாது. உங்களுடைய ஆராதனுடைய ஃபர்ஸ்ட் காரியம் அதுதான். அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு டெஸ்பரேட்டோட, ஒரு தாகத்தோடு, ஒரு வாஞ்சையோடு என்ன பண்ணாங்க, தங்களுடைய கடமைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வந்தாங்க. அல்லேலூயா. வேலை இல்லாதவங்களா அவங்க? இன்னைக்கு ஏங்கய்யா சில பேர் நாம ஏன் ஜெபம் பண்ணல, ஏன் வேதம் வாசிக்கல, ஏன் சர்ச் பாஸ்டர் என்ன கேட்குறீங்க? சொந்தக்காரங்களுடைய ஃபங்க்ஷன் போகாமல் இருக்க முடியுமா? ஊரில் அந்த காரியம் போகாமல் இருக்க முடியுமா? இந்த விஷயம் போகாமல் இருக்க முடியுமா? சாஸ்திரிகள் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் தெரியுமா? தேசமே இவர்களுக்காக காத்து கிடக்கும். அல்லேலூயா. இந்த ஞானவான்களுக்கு காத்து கிடக்கும். அந்த டியூட்டி எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு யாரை தேடி வராங்க? அல்லேலூயா. பணம் அவர்களுக்கு பெருசு இல்லை, தங்களுடைய திறமை அவர்களுக்கு பெருசு இல்லை, தங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேன்மை அவர்களுக்கு பெருசு இல்லை. எனக்கு யார முக்கியம்? இயேசுவை போய் நான் காணணும். அல்லேலூயா. எங்களுக்கு ஆனந்த சந்தோஷம் அதுதான். நாங்க அவரை போய் பார்க்கணும். கிளம்பி வந்துட்டாங்க. எவ்வளோ விஷயங்களை விட்டுட்டு வந்தாங்க. அடுத்து ஒரு காரியம், ஒரு 3 காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆராதனையில சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை என்ன பண்ணார்கள்? அவர்கள் திறந்தார்கள். பொக்கிஷம் அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்தில் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப நாளா என்ன பண்ணுவது? மறைத்து சேர்த்து வைத்திருப்பது. அல்லேலூயா. கடுகு டப்பால வச்சிருக்கீங்கல்ல பொக்கிஷம், உங்க வீட்டில் மஞ்சள் டப்பாவில் வச்சுருக்கிறீங்கல்ல, இல்லை பேங்க்கில் தெரியாமல் ஒரு பொக்கிஷம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? இல்லை வீட்டில் நகை ஒரு பவுன் தெரியாமல் அது பீரோக்குள்ளே அங்கே வச்சு இங்கே வச்சு இங்கே வச்சு அங்கே வச்சு கடைசியில் நம்மளே மறந்துடுவோம். எங்கே வச்சோம், ஐயோ காணவே எல்லாத்தையும் எடுத்து போட்டு என்ன பண்ண தேடுறது. அது மாதிரி இந்த இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் அப்படிங்கிறத இந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணுறாங்க? அறிந்து கொண்டு அவரை போய் நம்ம ஆராதிக்கணும், வெடுக்கு வெடுக்குன்னு வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு சொல்லி சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. பொக்கிஷம். தேவனை ஆராதிக்கிறது அதுதான் பொக்கிஷம். இப்போ பாஸ்டர் ஏதோ பெருசாக போடுறாரு பாலை, சேர்த்து வச்சிருந்ததெல்லாம் கொண்டு வந்து காணிக்க போடுங்கன்னு சொல்ல அப்படி நினைக்காதீங்க. நான் அதெல்லாம் கேட்கல. இது என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த பொக்கிஷம் அப்படிங்கிறது எதனுடைய, நான் என்னைக்கு ஸ்பிரிச்சுவலாக தான் பேசுவேன், உலகப்பூர்வமாக நான் பேசுறது இல்லை. நீங்கள் சேர்த்து வச்சதெல்லாம் கொண்டு வந்து கொடுங்கன்னு நான் கேட்கறது இல்லை. அது தூக்கி தூர போடுங்க, அது எனக்கு தேவையில்லை. ஆனால் நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், பொக்கிஷம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் கர்த்தருக்கென்று சில விஷயங்களை நீங்கள் எப்பயும் என்ன பண்ணணும்? உங்கள் இருதயத்தில் வச்சுருவோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என்ன பொக்கிஷம் தெரியுமா? உங்கள் கண்ணீர், உங்கள் சந்தோஷம், உங்கள் நேரங்கள், உங்களுடைய உபவாசம், இது எல்லாம் பொக்கிஷமாக சேர்த்து வைக்கணும். ஹல்லேலூயா. அதனால தான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, மற்றவங்ககிட்ட போய் உட்காந்து அழாதீங்க. ஏன்னா மற்றவங்ககிட்டையும் அழுதுட்டு ஆண்டவர்கிட்டையும் வந்து அழுதிங்களா உங்கள் கண்ணீருக்கு என்ன கிடையாது? பதில் இல்லை, வேல்யூ கிடையாது. ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீருக்கு ஒரு மதிப்பு இருக்கணும்னா நீங்கள் எப்போ யாருக்கிட்ட மட்டும்தான் அழுகணும்? கர்த்தர்கிட்ட மாத்திரம் தான் அழுகணும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில் அதை மேன்மையா வச்சிருக்கிறீங்க. மனுஷங்கிட்ட நான் அழமாட்டேன், என் கண்ணீர் எதுக்கு நான் மனுஷங்கிட்ட போய் செலுத்தணும்? நான் அதை ஆண்டவர்கிட்ட மட்டும்தான். அதுதான் பொக்கிஷம். என் கர்த்தருக்காக என்னுடைய கண்ணீர். வாரத்தின் முதலாவது நாள் என் கர்த்தருக்காக நான் வச்சிருக்கிறேன். ஒரு நாள்ல எந்திரிச்சு முதல் 5 மணிக்கு எந்திரிக்கிறேன், 5 to 6 கர்த்தருக்காக நான் வைத்திருக்கிறேன். யாருக்காக நான் உபவாசம் சாப்பிடாம இருக்க மாட்டேன். என்ன சண்டை நடந்தாலும் சரி, என்ன விட்டே நடந்தாலும் சரி, எதுலனாலும் போய் நல்லா போட தட்டில் போட்டு சாப்பிட்டுருவேன். அதை புரிச்சு நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா நான் கர்த்தருக்காக உபவாசத்தை பொக்கிஷமா சேர்த்து வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. அவர் சன்னிதானத்தில் போகும்போது மட்டும் உபவாசத்தோடு நான் போய் உட்காருவேன். அதுதான் பொக்கிஷம். யாருக்கும் கிடைக்காத, யாருக்கும் கொடுக்காத உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேல்யூவான ஒரு காரியத்தை, மதிப்பு மிக்க ஒரு காரியத்தை என்ன பண்ணணும்? தேவனுக்கு வச்சிருக்கணும். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்படுது, அவங்க பரிசு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் எப்படி சொல்லுது? தங்கள் பொக்கிஷங்களை திறந்து 3 காரியத்தை கொடுக்குறாங்க. நான் அதை சொல்லி சீக்கிரம் முடிக்கிறேன். 3 காரியத்தை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, முதலாவது பொண்ணு, கோல்டு. இதில் நிறைய பிரசங்கங்கள் பண்ணுறது உண்டு. பட் நான் எப்படி கொண்டு போக ஆசைப்படுறேன் அப்படின்னா, கர்த்தர் என்னோட இடைப்பட்ட காரியம் எப்படின்னா, இந்த கோல்டை வேதாகமத்திலே வச்சு நம்ம தியானிக்கலாம். இந்த கோல்டு அப்படிங்கிறது, தங்கம் அப்படிங்கிறது வேதாகமத்தில் முக்கியமாக யாருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், ராஜாக்களுக்கு. அல்லேலூயா. ராஜாக்கள் தான் தங்கத்தினால் ஆன மார்க்கவசம், தங்கத்தினால் ஆன கேடயம், தங்கத்தினால் ஆன கிரீடம், தங்கத்தினால் ஆன முத்திரை மோதிரங்கள். இது தங்கம் அப்படின்னாவே அது இந்த பூமியில விலை உயர்ந்த ஒரு காரியம். இன்னைக்கு அப்படிதான். அல்லேலூயா. 10லிருந்து 20லிருந்து இன்னைக்கு எங்க போய் நிக்குது? 1 லட்சம் ரூபாயில போய் நிக்குது. டைமண்ட் கூட இன்னைக்கு அப்படி ஒன்றும் பெருசா நம்ம பேசுறது கிடையாது. எல்லாரும் பேசுற தங்க விலையேறிடுச்சு, தங்க விலை. தங்கம் அப்படிங்கிறது இந்த பூமியில ரொம்ப விலை உயர்ந்த ஒரு விஷயம்.
அப்ப இந்த விலை உயர்ந்த விஷயம் எப்பொழுதுமே பூமியில யாருக்கு சொந்தமானது அப்படின்னு சொன்னா ராஜாவுக்கு என்ன பண்ணுது, சொந்தமானது. அப்ப நல்லா கவனிங்க, இவங்க என்ன பண்றாங்க, பொன்னையும் தங்கத்தை கொண்டு வந்து யாருக்கிட்ட கொடுக்குறாங்க, தேவனுக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவோட மேசியாவுடைய சமூகத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, தங்கம்னா யாருக்கிட்ட மாத்திரம், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ராஜா ஆளுகை செய்கிறார். இப்போ நம்ம ஊரில் ஒரு ராஜா ஆளுகை செய்கிறார் அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த இடத்துல தங்கம் கிடைக்குதுன்னா உடனே என்ன பண்ணணும், தங்கம் எங்கே போயிடணும், ராஜா கிட்ட போயிடணும். இன்றைய காலகட்டத்தில் தங்கத்தை நீங்களும் நானும் வெட்டி எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. யார் வெட்டி எடுக்க முடியும், கவர்மெண்ட் தான் வெட்டி எடுக்கும். கவர்மெண்ட் தான் தங்கத்தை வெட்டி எடுக்கும். அந்த வெட்டி எடுத்த தங்கத்தை இது பண்ணுறது, அதை டெண்டர் விடுறது, அதை ஏலம் விடுறது எல்லாமே கவர்மெண்ட்டுடைய அதிகாரம். இப்போ எப்படி கவர்மெண்ட்டோ அது மாதிரி அந்த காலத்தில் ராஜா, நீ எதை வேணா வெட்டி எடுத்துக்கோ, இரும்பை வெட்டி எடுத்துக்கோ, எக்கை வெட்டி எடுத்துக்கோ, வேற ஏதாவது மண்ணை வெட்டி எடுத்துக்கோ, எதை வேணா வெட்டி எடுத்துக்கோ. தங்கம் கிடைச்சினா தங்கத்தை கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுத்துடும். ஏன்னா அது அவனுக்கு உரியது. அது அவன் காலில் கொண்டு போய் வச்சுருந்த ராஜா, தங்கம் கிடைச்சிருந்தா உங்களுக்கு உரியது. அவன் சொந்தம் கொள்ள தங்கத்தை அவன் வெளி மார்க்கெட்டில் கொண்டு போக முடியாது. இன்னைக்கு தங்க வெளி மார்க்கெட்டில் இருந்தால் பிடிச்சி என்ன பண்ணாங்க, ஜெயிலில் போட்டுறாங்க. அப்ப ராஜாவுக்கே உரியதமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல மோஸ்ட் வேல்யூபிள், இந்த உலகத்துல விலை உயர்ந்த மதிப்பு மிக்க ஒரு காரியம் இந்த தங்கம். இப்ப இந்த சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க, யாருக்கும் தெரியாம பொக்கிஷமா தங்கத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. அது உலக பிரகாரமான ராஜாவுக்கு இல்ல, யாருக்காக, மேசியாங்கிற ராஜாவுக்காக. ஹல்லேலூயா. அப்படி சேர்த்து வச்ச தங்கத்தை கொண்டு வந்து யாரு காலில் வைக்கிறாங்க, தேவன் காலில் வைக்கிறாங்க. உங்க வாழ்க்கையில மிக வேல்யூபிளான காரியத்தை என்னைக்கும் தேவனுக்கு கொடுங்க. நீங்க எப்ப இயேசுவுக்கு அப்படி கொடுக்குறீங்களோ அப்பதான் இயேசுவை உங்களுடைய கடவுளா நீங்க ஏற்றுக்கொள்றீங்க, உங்க ராஜாவா ஏற்றுக்கொள்றீங்க. அதனாலதான் நீங்க நல்லா கவனிங்க, எல்லா விஷயம் பைபிள்ல பார்க்கும்போது, வேத வசனத்தை தியானிக்கும் போது முதலாவது தேவனுக்கு அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. காலை அதிகாலையிலே தேவனை தேடுகிறவன் எந்திரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் டைம் யாருக்கு, தேவனுக்கு. வாரத்தினுடைய முதலாவது நாள் தேவனுக்கு. தசம பாகம் 10ல் ஒரு பங்கு முதலாவது தேவனுக்கு எடுத்து வச்சிருந்தா மற்ற காரியங்கள் முதலாவது. எல்லாம் நான் அதை மாத்திரம் குறிப்பிடல, எல்லா விஷயத்திலும் ஃபர்ஸ்ட் தேவனுக்கு. என் குடும்பத்துக்கு இல்லை, எனக்கு இல்லை, தேவனுக்கு முதலாவது, ஆண்டவருக்கு முதலாவது. நீங்க தேவனுக்குன்னு முதலாவது கொடுக்கும் போதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க எது மோஸ்ட் வேல்யூபிளா வச்சிருக்கிறீங்க, எதை மேன்மையான இடத்துல வச்சிருக்கிறீங்கன்னு காட்டுது. ஐயா ஞாயிற்றுக்கிழமை திருமணம் வந்துருங்க, நாங்கள் சர்ச்சுக்கு போகணும், ஐயா பரவாயில்ல ஒரு வாரம் போகாட்டி என்ன, வந்துருங்க இந்த வாரம் அப்படின்னு சொன்னால் அவங்க முன்னாடி இல்லை நீங்கள் மேலே கோச்சிட்டாலும் சரிங்க, சர்ச்சுக்கு நான் போயிட்டு 12 மணிக்கு வேணால் நான் என்ன பண்ணுறேன் வரேன், இல்லை 1 மணிக்கு நான் வரேன், சாயந்தரம் 5 மணி. அப்போ தான் அவங்களுக்கு புரியும், எப்பா இவங்க எல்லாத்தை காட்டிலும் யாரை மேன்மையாக வச்சுருக்கிறாங்க, ஆண்டவர் வச்சுருக்காங்க. ஹல்லேலூயா. 5 மணிக்கு எந்திரிச்சோடனே எல்லாம் ஏகப்பட்ட விஷயம் இன்றைக்கி இருக்கலாம். இன்றைக்கி எந்திரிச்ச உடனே ஃபோன் தான் ஃபஸ்ட்டு. குட் மார்னிங்னு யாருக்காவது ஒன்று அனுப்புனாதான் இவங்களுக்கு சந்தோஷம். இல்லைன்னா பாவம், இவங்க அனுப்பலைன்னா அவங்களுக்கு அப்படியே கருப்பாகவே இருக்குது பூமி. இவங்க குட் மார்னிங்னு போட்டால் தான் அவங்களுக்கு விடி சூரியனே அவங்களுக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்குது. ஃபோனை எடுத்து நம்ம பார்த்து இல்லை, எழுந்த உடனே தேவ சமூகத்துக்கு ஓடிடணும். முதலாவது என்னுடைய வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு, தேவனுக்கு. பெஸ்ட்டானது என்ன, ஆண்டவருக்கு எனக்கு லெஃப்ட் ஓவர் தேவனுக்கு கொடுக்க. அதாவது கடந்து என்ன வந்து மிச்சமானது, தேவையில்லாதது, அதை ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடாது. எல்லா விஷயத்திலையும் நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் மெயினாக பேசிகிட்டு இருக்கேன். நைட்டு வந்து நான் ஜெபிச்சுக்கிறேன். எல்லாம் என் வேலை, என் பையன் வேலை, என் பிள்ளை வேலை, என் குடும்ப வேலை, எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு நான் பெட்டில் வரும்போது அந்த பெட்டுக்கு முன்னாடி உட்காந்து ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு, ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டார். உன் பிள்ளைக்கு நேரம் 1 மணி நேரம் கொடுக்குறேன், உன் வீட்டுக்காருக்கு 2 மணி நேரம் கொடுக்குறேன், சமைக்க 4 மணி நேரம் கொடுக்குறேன், நீ சம்பாதிக்க 5 மணி நேரம் கொடுக்குறேன், உன் வயிற்றுக்குன்னு ஒரு நேரம் கொடுக்குறேன், உலகத்தில் மற்றவங்ககிட்ட பேசுறதுக்கும் நேரம் கொடுக்குறேன். ஆனால் எனக்கு எப்படி கொடுக்குறேன், கடைசியா தேவைப்படும் போது. ஹல்லேலூயா. இந்த கோல்டு அதை தான் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். கடைசி அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னது, தூப வர்க்கம். என்னங்க, தூப வர்க்கம். தூப வர்க்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காலகட்டத்தில் நல்லா கவனிங்க, அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலர்களில் ஆசாரியர்கள் கையில் மாத்திரம் தான் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு முன்பாக அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி இவர்கள் வந்து அந்த தூப வர்க்கத்தை எடுத்து போட்டு அந்த 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 இன்சென்ட் சொல்லுவாங்க, அதாவது அந்த ஒரு புகை, அதை காட்டுறது, தேவனுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது, அந்த புகையை என்ன பண்ணுறது காட்டுறது. அது எதுக்கு அடையாளமாக வேதாகமம் குறிப்பிடப்படுது அப்படின்னு சொன்னா, ஜபத்திற்கு அடையாளம். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜபமும் என்னுடைய ஜபமும் தூப வர்க்கம். ஹல்லேலூயா.
அப்ப நல்லா கவனிங்க, ஜெபம் என்பது இந்த சாஸ்திரிகள் எப்படி தூப வர்க்கத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்களோ அதே போல தேவனுக்கு முன்பாக உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபம், உங்களுடைய ஆராதனை என்னுடைய ஆராதனை தூப வர்க்கமான தேவ சமூகத்துக்கு போய் எட்டக்கூடியதே. எப்படி அந்த இன்சென்ஸ், அந்த புகை வந்து அந்த பலிபீடத்துல போய் இருக்குதோ அதே போல ஜெபம் தேவ சமூகத்துக்கு போகணும். ஜெபம் என்பது மற்றவர்களுக்காக அல்ல. நான் பாடுற பாட்டுல நீங்க சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா அது குப்பை. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆராதனைகள்லாம் அப்படிதான். ஆராதனைங்கிறது எப்படி, உட்கார்ந்துருக்கிற ஜனங்கள் சந்தோஷம் அடைகிறாங்களா, நல்ல மியூசிக், அந்த டோன் ஏதாவது ஒன்று மாறி போச்சுன்னா பாஸ்டர் பாடினதே சரியில்லை, பாஸ்டர் அம்மா பாடினது அந்த பீட்டுக்குள்ளேயே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. நம்ம சர்ச்சில் அப்படிலாம் கிடையாது. ஆனால் சில சபைகளுக்கெல்லாம் வீட்டுக்குள்ளேயே சப்வூஃபர் சரியாகவே என்ன பண்ணல, இல்லை ஸ்பீக்கர் சரியாகவே இல்லை, பாஸ்டர் பேசுறது அது சரியாகவே இல்லை, இது சரியா இல்லை, ஃபேன் சரியா இல்லை, லைட்டு சரியா இல்லை, ஏசி சரியா வரல. இது எல்லாம் கரெக்டாக இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஆராதிக்கிற ஒரு மைண்டு வருதான், ஆராதிக்கிற ஒரு சிந்தனை வருதான். பாஸ்டர் என்ன பாட்டு அதை விட பக்கத்தில் இருக்கிற என்ன ராகமே எல்லாம் பாடுறாரு, ஏ கார்டில் பாடுறாரு, பி கார்டில் பாடுறாரு, சி, அவர் பக்கத்தில் இருக்கிற ஏவும் தெரியாது, பியும் தெரியாது, சியும் தெரியாது. அவர் ஒரு பாட்டை கற்றுட்டு வராரு, எப்படியோ ஒரு கத்துறாரு. ஆனால் நம்ம சார் இப்படிலாம் பாடாதீங்க, ஒரு இதாக இருக்குது, அதெல்லாம் பாடாதீங்க, கையை ரொம்ப தட்டாதீங்க. கை தட்டுறது பீட்டுக்கு தகுந்த மாதிரியே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு கண்ட மேனிக்கு தட்டுறீங்க. உங்களை திருப்தி பண்ணுறதுக்கு கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. அதுக்கு வேற பாடல்கள் இருக்குது, அதை கேட்கும்போது இசை நல்லா இருக்குது அப்படின்னு இல்லை. நீங்களும் நானும் பாடுறது என்ன அப்படின்னா, நீங்கள் பாடுறதை கேட்டு நான் திருப்தி அடைகிறது இல்லை, நான் பாடுறது கேட்டு நீங்கள் திருப்தி அடைகிறது கிடையாது. நம்ம ரெண்டு பேருடைய பாடல்களும் நம்முடைய ஜெபமும் எங்கே ரைஸ் ஆகணும்? ஹல்லேலூயா. தேவன்கிட்ட போய் சேரணும். ஹல்லேலூயா. உங்கள் பாட்டில் தேவநாம மகிமைப்படணும், உங்கள் ஜெபத்தில் தேவனிடத்தில் போய் சேரணும். எங்கிட்ட சேர்றது இல்லை. எனக்காக பாடாதீங்க, பக்கத்தில் இருக்கவங்களுக்காக பாடாதீங்க. இல்லை பாஸ்டர் நான் ராகமாக பாடி கற்றுக்கிட்டு வரேன். யாருக்காக? பக்கத்தில் ஒரு அம்மா போன வாரம் நான் பாடின திரும்பி என்னை பார்த்துருச்சு, முறைச்சிட்டு போகுது. அந்த அம்மாவை பாடவா, அந்த அம்மாவுக்கு பாடவா நீங்கள் வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இல்லை, நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கிறீங்க? கர்த்தரை ஆராதிக்க. ஹல்லேலூயா. அப்போ எந்த இடத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் நாம் தேவனை ஆராதிக்க என்ன பண்ணியிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். அப்போ ஒரு ஆசாரியன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க? பாபிலோன் தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க? கொண்டு வராங்க. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த தூப வர்க்கத்துக்கு உரியவர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தூப வர்க்கத்துக்கு சொந்தக்காரராகிய மேசியா என்ன பண்ணியிருக்கிறார்? பிறந்திருக்கிறார். இது யாருக்கு தெரியல? அந்த ஊர்ல இருக்கிற ஆசாரியனுக்கே தெரியல. அவன் இன்னும் போய் பலிபீடத்தில் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்? அந்த தூப வர்க்கத்தை பலிபீடத்தில் காட்டிட்டு இருக்கிறான். டே, நியாயப்பிரமாணத்தினுடைய காலம் முடிஞ்சு போச்சுப்பா, திரைச்சீலை இன்னும் 33 வருஷத்துல ரெண்டா கிளிய போகுது. ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரிக்க போறாரு. அப்ப தூப வர்க்கத்தை நீ காட்டிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. அந்த தூப வர்க்கத்துக்கு உரிய என்ன பண்ணிட்டாரு? இங்க பெத்லகேம் ஊர்ல பிறந்துட்டாரு. ஹல்லேலூயா. அதனால அந்த தூப வர்க்கத்துக்கு உரியவர் இவர்தான் அப்படின்னு சொல்லி அந்த தூப வர்க்கத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மூணாவது ஒரு விஷயம் என்ன கொண்டு வந்து கொடுக்குறாங்க? வெள்ளை போலத்தை என்ன பண்றாங்க? கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த வெள்ளை போலம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா தூங்குறீங்க. வெள்ளை போலம் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு செடி. ரைட்டு, கிட்ட வரீங்க. அப்புறம் எக்ஸாக்டா பாருங்க, எத்தனை வருஷம் ஆர்டருக்குள்ள இருக்கிறோம், இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணல, தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் இறந்து போனாங்க. அப்போ ஒரு விஷயம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? ஒரு வெளிநாட்டு ஒரு டாக்டர் வந்து ஒன்று பண்ணார். என்ன பண்ணார்? என்ன பண்ணாங்க? பதப்படுத்துறாங்க. அதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க, எம்பால்மிங் சொன்னாங்க. எம்பால்மிங் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இறந்து போன ஒரு சரீரத்தை பதப்படுத்தி வைக்கிறதுக்கு என்ன பண்ணது? உபயோகப்படுத்தக்கூடியதான் என்னது? இந்த வெள்ளை போலம். ஹல்லேலூயா. நம்ம மூணு ஏதோ குண்டான்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். கோல்டு ஒரு கப்பு, அதுக்கப்புறம் தூப வர்க்கம் ஒரு கப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை போலம் ஒரு கப்பு. அவங்க சொன்ன மாதிரி அது ஒரு 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 ஆயில்மெண்ட். அது அந்த ஆயில்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மரித்து போன சரீரத்தை இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணும் அந்த ஆயில்மெண்ட் உபயோகப்படும்.
அந்த எம்பால்மிங் அப்படின்னு சொல்கிறது. இந்த காலத்தில் நம்ம எம்பால்மிங் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். அது கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் வச்சு அது பண்ணி அந்த சரீரம் துர்நாற்றம் வீசாதபடி, அந்த சரீரம் டீகம்போஸ், அதாவது செதஞ்சு போகாதபடி அதே மாதிரி அந்த சரீரம் ஒரு 4 நாள் 10 நாள் வரைக்கும் அதை என்ன பண்ணலாம், வச்சிருக்கலாம். ஸோ அந்த எம்பால்மிங் என்ன பண்ணக்கூடிய அந்த ஆயில்மெண்ட்டை என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்து யாருக்கு முன்னாடி வைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து முன்னாடி வைக்கிறாங்க. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. இதே ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் மறுபடியும் யூஸ் பண்ணுறாங்க. யார் யூஸ் பண்ணா, யார் கொண்டு வந்தா? எடுத்து வாசிங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 19:39 வாசிங்க. ஹல்லேலூயா. என்னைக்காவது இந்த வெள்ளை போலத்தையும் அந்த வெள்ளை போலத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோமா? அது ஏதோ ஒரு குண்டான்னு நினச்சிட்டோம். இதை படிக்கும்போது வேற மாதிரி என்ன பண்ணிட்டோம் நினச்சிட்டோம். கவனிங்க, இந்த வெள்ளை போலம் 100 பவுண்ட்ஸ் 100 ராத்தல் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஆயில் பாருங்க. எதுக்காக? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை பதப்படுத்துவதற்காக நிக்கதேமு என்ன பண்றாரு, கொண்டு வராரு. அப்ப எதிர்காலத்திலே இயேசு கிறிஸ்து மரிக்க போறதையும் வெள்ளை போலத்தால் அவருடைய சரீரம் பதப்படுத்த போறதையும் எவன் அறிஞ்சு கொண்டு வந்திருக்கிறான்? சாஸ்திரிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. எவ்வளோ ரகசியங்கள் பார்த்தீங்களா? யூதர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு தெரியாத ஒரு விஷயம். பாபிலோன் தேசத்தில் கர்த்தர் ஒரு ஞானத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவங்க சும்மா இல்லை, தானியேல் எழுதி போனதை வச்சு ஒரு கண்ணாடிக்குள்ளே பதிச்சு வச்சு அப்படியே எட்டி பார்த்துட்டு இல்லை, அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை 2 வயதுக்கு முன்னமாகவே அவன் அறிந்து அதை அடையாளமா சாக்ரிஃபைஸ் பண்ண போறவர் இவரு தான்பா. இவருடைய சரீரத்துல வெள்ளைப்போளம் ஊத்த போறாங்க, வெள்ளைப்போளம் ஊத்தி இவரை எம்பால்மிங் பண்ண போறாங்க, எம்பால்மிங் பண்ணி இவரை கொண்டு போய் என்ன பண்ண போறாங்க, கல்லறையில வைக்க போறாங்க அப்படிங்கிறத சாஸ்திரிகள் சொல்றாங்க. இதுதாங்க ஞானம். அல்லேலூயா. உலக ஞானம் குப்பை, நமக்கு தேவை வேத ஞானம் தான் தேவை. இந்த சாஸ்திரிகள் உலக ஞானம் அப்படின்னு சொன்னா அங்கேயே கம்முன்னு இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சிருக்கலாம். இவ்வளோ நேரம் அவங்களுக்கு இவ்வளோ தூரம் வெயில்லையும் குளிர்லையும் கஷ்டப்பட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏசியில் அழகா படுத்திருக்கலாம், ஃபேனை போட்டு அழகா ஜாலியா இருந்திருக்கலாம். இந்த வெள்ளை போலத்தை கொண்டு வந்து தேவனுக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. எப்பேற்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, யாருக்குமே தெரியல. ஈவன் இன்னும் யூதர்கள் மத்தியில் எத்தனையோ முறை இயேசு கிறிஸ்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார், திடீர்னு ஒரு நாள் நான் காணாமல் போயிடுவேன், மனுஷகுமாரன் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிறான், அவனை இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்றார். யூதர்கள் புரிந்து கொள்ள முடியல, கூட இருக்கக்கூடிய ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியல. நியாய பிரமாணத்தை கையில் வைத்து தினந்தோறும், அதாவது வாரந்தோறும் போய் வேதாகம பண்டக சாலையில் இல்லை சினகாக்கில் போய் உட்கார்ந்து, தேவாலயத்தில் போய் உட்கார்ந்து கேட்கிறவன் அறிந்து கொள்ள முடியல இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஆனா 10,000 மைல்களுக்கு அப்பால் இருந்து பாபிலோன் தேசத்தில் இருந்து வந்த சாஸ்திரி இயேசு கிறிஸ்து 2 வயசு குழந்தையா இருக்கும்போதே கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டான். கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தேவதூதர்கள் தேவையில்லை. நீங்க தேவனை தேட ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவரே வெளிப்படுத்துவார் எல்லா விஷயத்தையும். அந்த ஒரு மேனுஸ்கிரிப்ட் தாங்க வச்சிருக்கான். தானியேல் எழுதி வச்ச, இல்ல சாத்ராக் மேஷாக் எழுதி வச்ச அந்த ஒரு பக்க பேஜை வச்சுக்கிட்டான். அவன் எல்லாத்தையுமே டிரைவ் பண்ணிட்டான். அவன் கிடைக்கப்பட்ட ஞானத்தை எப்படி பயன்படுத்துறான் பாருங்க. அல்லேலூயா. கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தனிப்பட்ட லாபத்தை பார்க்கிறோம், தேவ சித்தத்தை என்ன பண்ணுகிறார், தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கடைசி காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன், நல்லா கவனிங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் 12ஆம் வசனம் பாருங்க. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு. அல்லேலூயா. இந்த சொப்பனம் தேவனை தேடும் போது என்ன பண்ணல, கிடைக்கல. இவங்களா கண்டுபிடிக்கிறாங்க. சில நேரத்தில் ஆண்டவர் அப்படிதான், சில விஷயங்கள் ஆண்டவர் நீங்க உங்களை கண்டுபிடிக்க ஆசைப்படுவார். என் பிள்ளைக்கு பைபிளை கையில் கொடுத்துட்டேன், ஜெபம் பண்ணுறதை சொல்லி கொடுத்துட்டேன், அபிஷேகம் கையில் கொடுத்துட்டேன், அந்நிய பாஷையை கையில் கொடுத்துட்டேன், எல்லாமே உனக்கு நான் ஆசீர்வாதமாக கொடுத்துட்டேன். இன்னும் தேவ சமூகத்தில் அவர் சொல்லுவாரா, இல்லை இவங்க சொல்லுவாங்களா, இல்லை இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா, இல்லை அங்கிருந்து டிவியில் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா? ஹல்லேலூயா. தேவையில்லை. எப்படி கர்த்தர் பாருங்க, நீ தேடு. கர்த்தர் உங்க கையில் பைபிளை கொடுத்துருக்கிறார், கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார், கர்த்தர் உனக்கு வசனங்களை வாசிக்க திறமையை கொடுத்துருக்கிறார். யாரோ ஒருவர் எங்கோ ஒரு இடத்துல இருந்து இதோ நீ ஆசீர்வாதமாக இருக்க போகிறாய், உன் மகனுக்கு இங்கிருந்து பெண்ணு வரப்போகுது, உன் பிள்ளைக்கு இங்கிருந்து
மணமகன் வரப்போகிறான், நீ இந்த மாதத்தில் வீடு கட்ட போகிற, நீ இந்த மாதத்தில் நகை வாங்க போகிற, நீ இப்படி போக போகிற, இங்கிருந்து அங்கே தூக்கி குதிக்க போகிற, அங்கிருந்து இங்கே கீழே குதிக்க போகிற. என்னோட ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா. சாஸ்திரிகளோட ஆண்டவர் இடைப்பட்டார். அதாவது நேராக வந்து நின்று பேசுனாதான் நம்புவேன் அப்படிலாம் கிடையாது. இதுதான் தேவ சத்தியம். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளோ நாள் இதை எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த வெள்ளை போலத்தை எப்படி சேமிச்சு வச்சிருந்திருப்பாங்க. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கண்டுபிடிச்சு அவருடைய மரணத்தை கண்டறிஞ்சு எல்லாமே கொண்டு வரான். இங்கே பிறப்பையே கண்டுபிடிக்க முடியாமல் யூதர்கள் திணறிட்டு உட்காந்துருக்கான். அதுக்கு மேலே அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தனிப்பட்ட லாபத்தை பார்க்கலாம் தேவ சித்தத்தை எது விரும்புகிறார்? தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கண்டுகொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏரோது இவங்களை பிடிச்சிட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் போய் பாருங்கள், இயேசுவை கண்டுபிடிச்சிங்கன்னா திரும்ப என்கிட்ட வந்து என்ன பண்ணுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க. அங்கே அந்த காலகட்டத்தில் இருந்த நம்பர் 1 ராஜா யாருன்னா, நம்பர் 1 பொசிஷன் யார் அப்படின்னா ஏரோது ராஜா. ஏன்னா அவன் ஆட்சியில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்னேன், தன்னுடைய ஆட்சிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய, தன் ஆட்சிக்கு எதிராக எழும்பின தன் பிள்ளைகளை கொலை செஞ்சுட்டான். அவனுக்கு இருந்த மனைவிமார்கள் நிறைய பேர்த்த கொலை பண்ணிட்டான். அவன் கூட இருந்த நிறைய பேர்த்த அவன் கொலை பண்ணிட்டான். அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்த ஒரு ஆள் ஏரோது, ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். இப்போ இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். என்ன தெரிஞ்சிருக்கும்? ஏரோது இந்த யூதருக்கு ராஜா பிறந்துட்டாருன்னு தெரிஞ்சதுனால தான் அவன் பயந்து போயிட்டான், அவன் கலக்கம் அடைஞ்சிட்டான். யாராவது போய் அவர் இங்கே தான் இருக்கிறான்னு அவன்கிட்ட சொன்னால் அவனுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? சத்தமாக சொல்லுங்க. ரைட்டு தான், பிரைஸ் கிடைக்கும். ஒரு கப்பு கிப்பு கொடுப்பாரா? இல்லை, பிரைஸ் கிடைக்கும்னா மிகுந்த ரிவார்டு கிடைக்கும், ஒரு மேன்மையான வெகுமதி கிடைக்கும். அது மாத்திரமல்ல, ராஜாவுக்கும் அவர்களுக்கும் என்ன கிடைக்கும்? நல்ல ஒரு லிங்க் கிடைக்கும். ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு நமக்குமே ஒரு ஒரு பழக்கம் இருந்துட்டு அதை எவ்வளோ பெருமையாக பேசிக்கிறோம். இதுவே முதலமைச்சருக்கும் நமக்கும் பழக்கம் இருந்தால், இதுவே பிரைம் மினிஸ்டருக்கும் நமக்கும் பழக்கம் இருந்தால் எவ்வளோ பெருமை இருக்கும். என்ன காரியத்தோட சாதிக்கலாம் இல்லை? நம்பர் 1 பொசிஷன், அவங்க நம்பர் 2 பொசிஷன் நம்ம இருப்போம் இல்லை? அப்போ இந்த சாஸ்திரிகளுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம், ஒரு ப்ராஃபிட்டு. ஏன் இவர்களுக்கு தான் தெரியும் இல்லை, இவர் மேசியா, நம்ம போய் சொன்னாலும் இவரை ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாமே தெரியும் இல்லை? அப்படி தெரிந்திருந்தும் இவங்க சொந்த சுய லாபத்தை எதிர்பார்க்காமல் யாரும் என்ன பண்றாங்க? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்கிற பிள்ளையா இருந்தாங்க. அல்லேலூயா. தேவ சித்தத்திலே செயல்படுகிற பிள்ளையா இருந்தாங்க. வெறுங்கையா திரும்பி போக வேண்டாம். நிறைய பரிவாரங்கள், நிறைய நகைகள், நிறைய பொன் வெள்ளிகள், அது மாத்திரமல்ல ஏரோது கிட்டேயே பேர் எடுத்து ஏரோதோட நல்ல கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய உலக பிரகாரமான லாபத்தை பார்க்கலாம் சொப்பனத்திலே பேசின எங்கள் தேவ சித்தம் முக்கியம் என்று சொல்லி என்ன பண்ணாங்க? வந்த வழி ஒன்று, போற வழி ஒன்று. ஹல்லேலூயா. நீ என்னைக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு பாயிண்ட் நினைப்பு வச்சுக்கோங்க. நீ தேவ சமூகத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா கர்த்தர் எப்பயும் நீங்க வந்த வழியை காட்டிலும் உங்களை அனுப்புற வழி வேற வழியா தான் இருக்கும். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு போற வழி வேற வழியா தான் இருக்கும். உலக லாபத்திற்காக ஒருபோதும் கர்த்தர் உங்களை பயன்படுத்த மாட்டாரு. யாரோ ஒருவர் லாபத்திற்காக கர்த்தர் ஒருபோதும் உங்களை பயன்படுத்த மாட்டாரு. கர்த்தர் எப்பொழுதும் உங்களை என்னை எப்படி பயன்படுத்துவார்? அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற தான் பயன்படுத்துவார். உங்க வீட்டுக்காருடைய ஆசையை நிறைவேற்ற கர்த்தர் உங்களை பயன்படுத்த மாட்டார். உங்க மனைவியின் ஆசையை நிறைவேற்றத்திற்கு கணவன்மார்களை ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார். உங்க பிள்ளைகளுடைய ஆசையை நிறைவேற்ற பெற்றோர்களை பயன்படுத்த மாட்டார். அதே போல பெற்றோர்கள் பிள்ளையின், அதாவது அப்பா அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்ற பிள்ளைகளை அப்படி பயன்படுத்த மாட்டார். கர்த்தர் உங்களை என்னையும் பயன்படுத்துறாருன்னா அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. தேவனை சந்திக்கிற வரைக்கும் நீங்க யாருக்கு வேணா ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம். ஆனா ஒன்ஸ் நீங்க ஆண்டவரை சந்திச்சிட்டீங்கன்னா நீங்க கர்த்தருக்கு லாபமான பிள்ளைகள். அல்லேலூயா. தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகள். இவர்கள் ஒருவேளை சிந்திச்சிருக்கலாம், இவர்கள் ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், ஆஹா ஏரோது ராஜா சொல்லிட்டாரு, நம்ம எப்படியும் மேசியாவை கண்டுபிடிச்சிருவோம், அந்த குழந்தையை கண்டுபிடிச்சிருவோம், கண்டுபிடிச்சிட்டு அவங்க கிட்ட போய் நம்ம சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கலாம். ஆனா ஆண்டவரை சந்தித்த பிறகு அவருடைய சிந்தனை ஆண்டவர் இடம் பண்ணார், மாற்றி போட்டார். நீங்களும் தேவ சமூகத்துக்கு எப்படிப்பட்ட சிந்தனையோட வந்திருக்கலாம். அதுக்காக வந்த பாஸ்டர், இதுக்காக வந்தேன், என் குடும்பத்துக்காக வந்தேன், என் தொழிலுக்காக வந்தேன், என் வேலைக்காக வந்தேன், என் மனைவிக்காக வந்தேன், என் கணவருக்காக வந்தேன், அவங்களுக்காக இவங்களுக்காக எதுக்கோ நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா நீங்க நினைச்சிட்டு வந்தது ஆண்டவர் இங்க நிறைவேற்றுகிறவர் அல்ல, அவருடைய சித்தத்தை உங்கள் மூலமா என் மூலமும் நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நிறைவேற்றினாதான் ஆடு மேய்க்கிறவன் என்ன ஆக முடியும்? அரசனாக முடியும். ஹல்லேலூயா. அப்படி நிறைவேற்ற நினைச்சாதான் அடிமையா இருந்த யோசேப்பு என்னவாக முடியும்? ராஜாவாக முடியும். ஹல்லேலூயா. அப்படி நிறைவேற்ற நினைச்சாதான்
சர்ச்சில், அதாவது ஆலயத்தில் கூட்டிகிட்டு இருக்கிற சாமுவேல் என்னவாக முடியும்? தீர்க்கதரிசி ஆக முடியும். அல்லேலூயா. உங்களுடைய லாபமும் என்னுடைய லாபமும் குப்பை, வேஸ்ட்டு. ஆனால் தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிச்சதுன்னா அதனுடைய ப்ராஃபிட், அதனுடைய லாபம் வேற. அல்லேலூயா. அதனுடைய ரிவார்டு வேற, அதனுடைய வெகுமதி வேற. இந்த சாஸ்திரிகள் ஆண்டவர் அப்படி தான் பயன்படுத்துகிறார். இது வரைக்கும் நீ எப்படி வேணா வந்திருக்கலாம், நீயே என்ன பண்ணலாம், நாட் போட்டு அதை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், அந்த ரகசியங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு வந்திருக்கலாம். ஆனால் இனிமே என் சித்தத்தை நிறைவேற்றுங்க. அல்லேலூயா. ஏரோதுகிட்ட போகாதீங்க, வேற வழியில் போயிடுங்க. அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அழகாக டைவர்ட் பண்ணிவிட்டார். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர். இதுவரைக்கும் அவங்ககிட்ட கண்டென்ட் இருந்துச்சு, இதுவரைக்கும் எல்லா விஷயத்தையும் தானியேல் எழுதி வச்சிருந்தார். ஆண்டவர் சொன்னார், இனிமேல் தானியேல் தேவையில்லை, நான் உங்களோடு பேசுறேன். அல்லேலூயா. நான் உங்களோடு இடைபடுறேன். என்னுடைய சத்தம் இனி உங்களுக்கு தேவை, என்னுடைய தரிசனம் உங்களுக்கு தேவை, நான் வருகிற கனவு உங்களுக்கு சொப்பனம் தேவை. நான் வந்து உங்களோடு இடைபடுறேன். அல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் வசனம் மூலியமா பேசுவார், சில நேரங்கள் வார்த்தைகள் மூலியமா பேசுவார். பல நேரங்களில் என்னைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைபட விரும்புகிறாரோ அப்பொழுது அவரே நேரடியாக வந்து பேச வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ எப்போ தேவ சித்தத்தை நிறைவேற்றணுங்கிற சிந்தனை உங்கள் மைண்டுக்குள்ளே இருந்தால் தான் ஆண்டவர் இப்படி செயல்படுவார். உங்கள் சித்தமோ, என் சித்தமோ, உலக சித்தமோ இல்லை, தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். அல்லேலூயா. எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து எழுதி நிற்கலாமா? அதனால